அத்தியாயம் 1. கெட்ட மனிதர்களும் கெட்ட மனிதர்களாகப் போகிறவர்களும் உளவும் வெள்ளமும் வறட்சியும் வருடத்திற்கு தலா ஒரு கோல் போடுகின்ற சென்னை. வெளிச்சத்தை தின்று கொண்டிருந்தது மாலை. இருட்டுக்கு எதிராக மின்சாரம் போர் முரசை ஒலிக்கத் துவங்கியது. நியான் விளக்குகள் அணைந்து சுடர்ந்து விளம்பரத்தை துவக்கின. அலுவலகங்கள் பிரசவித்தன. பஸ்கள் கர்ப்பமுற்றன. சத்தம் சத்தம். நிறைய பேர் பாக்கெட்டுக்குள் சில்லறை இல்லாமலும் செய்வதற்கு காரியமில்லாமலும் வாய் வழிய பேசிக்கொண்டு நடந்தார்கள். நேர்மேலே மிதந்த ஒரு மேகம் அழட்டுமா என சினுங்க காற்று அதனை சமாதானம் செய்து கொண்டிருந்தது. சாலையில் விபத்து முனையில் அவசர கார்கள். பாதையோரத்தில் காதை பிடித்திருக்கிற வர்த்தக விளம்பரம். பால் பாயிண்ட் பேனா 2 ₹1. மல்லிகைப்பூ வாங்கிட்டு போ சாரு. இந்த சோப்புத்தூள் வாங்கினா பிளேடு ஃப்ரீ. 1 கோடி உங்களுக்கு தான், ஒரு சீட்டு வாங்குங்க. அவன் விரைவில்லாமல் நடந்து கொண்டிருந்தான். ஹலோ நாராயணன் என்று அடிவயிற்றை இயக்கி கத்தி அலையுங்கள். திரும்ப மாட்டான். அவன் காதுகளில் விடாது. வேறு கிரகத்து நபர் மாதிரி ஜவுளிக்கடை வாசலில் சேலை கட்டி கொண்டிருக்கும் பொம்மைகளை பார்க்கிறான். கடைவாசலில் கையேந்தும் பிச்சைக்காரனின் தாடியை என்னமோ வைரம் மாதிரி கிட்டே போய் க்ளோஸ்அப்பில் பார்க்கிறான். நடந்து ஊனமுற்றோருக்கான டெலிஃபோன் பூத் அருகில் நின்று போன் செய்ய நிற்கிற கியூவை வித்தியாசமாய் பார்க்கிறான். மறுபடி நடக்க அடுப்பில் பால் வைத்திருக்காத பெண்களும் அலுவலகத்திற்கு நேரமாகாத ஆண்களும் ஓய்வாய் இருந்தால் என்னோடு வாருங்கள், அவனை தொடரலாம். நாராயணன் உயரமாய் இருந்தான். மூக்கின் நுனியில் கண்ணாடி வைத்திருந்தான். செல்லமாய் ஒரு சோம்பேறி தாடி. அவனது ஜீன்ஸ் பேண்ட் ஞாபகார்த்தமாக சில இடங்கள் மட்டும் தன் பழைய நிறத்தை வைத்திருந்தது. இடுப்பை பற்றி லூசாக மிதந்த சட்டை கோடு கோடாக ஒரு முரட்டு துணியில் தைக்கப்பட்டிருந்தது. முதுமை தட்டி போயிருந்த ஷூக்கள் பிசிறு பிசிறாய் எதிர்ப்பு காட்டியிருந்தது. நாராயணன் நிறுத்தப்பட்டான். சார், டைம் என்ன என்றவளை முறைத்தான். அவள் சைடில் திரும்பி 2 விரலை குறுக்கே வைத்து சிகப்பாய் துப்பிவிட்டு திரும்பி சரிய விட்டு டிஸ்பிளே செய்து நிமிர்ந்தபோது தூரமாய் நடந்து கொண்டிருந்தான். சட்டை பையில் துளாவி இடுப்பொடிந்த சிகரெட்டை எடுத்தான். எதிரே வந்தவனை நிறுத்தி எச்சில் நெருப்பு வாங்கி கொண்டான். முதுகுக்கு பின்னால் ஆட்டோவின் ஹாரன் உதைத்தது. பதறி விலகி ஆட்டோ டிரைவரின் அம்மாவை சம்பந்தப்படுத்தி திட்டினான். பஸ் ஸ்டாப் வந்து நின்ற பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். சார், சிகரெட்டை கீழே போட்டுடுங்க முறைத்தான். உங்களைத்தான், கீழே போடுங்க. மறுபடி முறைத்துவிட்டு இறங்கி கொண்டான். உதடுகள் வெறுப்பாய் முணுமுணுக்க நடந்தான். சுரங்கப்பாதையை பார்த்ததும் படிகளில் மெல்ல இறங்கி எதிர்ப்புறத்தை நோக்கி நடந்தான். அதிக வெளிச்சமில்லை, அதிக நடமாட்டமும் இல்லை. சட்டென்று பாதையின் ஒரு சுவர் ஓரமாக சாய்ந்து உட்கார்ந்து கால்களை நீட்டி கொண்டான். சாம்பலை தட்டிவிட்டு நெருப்பை சுடர செய்தான். கடந்து போனவர்களில் 1-2 பேர் சில வினாடிகள் ஒதுக்கி இவனை பார்த்து பின் விட்ட இடத்திலிருந்து பேசிக்கொண்டு நடந்தார்கள். நாராயணன் கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டான். கழுத்தில் வியர்வை கொஞ்ச வெளிச்சத்தில் மின்னியது. நெற்றிக்கு அருகே ஒரு நரம்பு மெல்ல ஸ்கிப்பிங் விளையாடி கொண்டிருந்தது. எச்சில் விழுங்கினான். தொண்டையின் நெல்லிக்காய் ஏறி இறங்கியது. சட்டென்று வலது கையின் விரல்களை மடக்கி ஓங்கி ஒரு முறை தன் தொடையில் குத்தி கொண்டான். சட்டை பையிலிருந்து ஒரு மடக்கப்பட்ட காகிதத்தை எடுத்தான். விரித்தான். கண்களை குறுக்கி பார்த்தான். 10-15 வரிகள் டைப் செய்யப்பட்டிருந்தன. திடீரென்று ஹாஸ்யம் கேட்டவனாய் சிரித்தான். எதிரொலித்தது. மொடமொட என்று சேலை கட்டி நடந்த பெண் காதலனின் கையை அவசரமாக பிடித்து கொண்டு நாராயணனை பார்த்தாள். சுத்தமாய் சவரம் செய்து அருகில் நடந்தவன், வா பிரேமா, யாரோ பைத்தியம் என்றான். நாராயணன் தலையை நிமிர்த்தி பார்த்தான். தரையில் அந்த காகிதத்தை வைத்து தன் கண்ணாடியை கழற்றி அதற்கு பேப்பர் வெயிட்டாக வைத்துவிட்டு எழுந்து நடக்க எத்தனித்த அவர்களை நெருங்கி விரைப்பாய் நின்றான். வாங்க போயிடலாம் என்றாள் லேசான உதறலுடன். என்னடா பார்க்கற என்றான் காதலன். அவன் பாக்கெட்டிலிருந்து தலையை நீட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிகரெட் பெட்டியை வெடுக்கென்று எடுத்தான் நாராயணன். ஒரே ஒரு சிகரெட் எடுத்துக்கொண்டு பேண்ட் பின் பாக்கெட்டில் விரல்களை செலுத்தி அகப்பட்ட 50 பைசாவை எடுத்து அவன் பாக்கெட்டில் காசையும் பெட்டியையும் போட்டுவிட்டு திரும்ப போய் அமர்ந்து கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டான். டேய் என்றான் அவன். விடுங்க, நாம போயிடலாம் வாங்க. அவர்கள் போய்விட்டார்கள். சாக இருந்த சிகரெட்டிலிருந்து புதிதிற்கு உயிர் வாங்கி கொண்டு கொஞ்ச நேரம் புகைத்தான். நினைவு வந்தவனாய் தேடினான். காற்றில் நடந்து சற்று தூரம் தள்ளி கிடந்தது அந்த கடிதம். அதை எடுத்து ஒரு கையால் பிடித்து கொண்டு நிதானமாக நெருப்பு முனையால் தொட்டு கருக வைத்து ஒரு ஓட்டை ஏற்படுத்தினான். காகிதம் முழுக்க கருப்பு துவாரங்கள் ஏற்படுத்தினதும் அதை கசக்கி எறிந்தான். எதிர் சுவரை பார்த்தான். கரி சித்திரங்கள் இருந்தன. கீழே கரித்துண்டு கிடந்தது. நாராயணன் எழுந்து போய் கரித்துண்டை எடுத்தான். நிதானமாய் எழுதினான் கீழ்கண்டவாறு: மன்னிக்கவும், வேறு வழி இல்லை.
அத்தியாயம் 2. குமாரி பானுமதி நந்தகுமார். தோற்றம் 5/6/1961. மறைவு 8/9/1984. போன வருடம் இதே நாளில் நீ என்னை பிரிந்தாய். ஆனால் என்றும் என் வசம் உன் நினைவுகள் நீங்காதிருக்கும். ராஜசேகர் என்று 8/9/85 தேதியிட்ட முன்னணி நாளிதழில் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள். இது 9ஆம் மாதம். இன்று தேதி 8. இதோ பானுமதி நந்தகுமார். ஸ்கூட்டரை மென்மையாய் நிறுத்தினாள் பானுமதி. இறங்கி ஸ்டாண்டு போட்டு பூட்டி டைரியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். வெயில் கண்ணாடியை கழற்றி பனியனின் கழுத்தில் மாட்டி தொங்கவிட்டாள். தோல் வரைக்கும் வைத்துக்கொண்டு மிச்ச கூந்தலை வெட்டியிருந்தாள். செயற்கை புருவங்கள் நயமாய் வளைந்திருந்தன. விதவை நெற்றி ஆழமான சிகப்பு பூசி அதன் மேல் லிப்க்ளோஸ் தடவி பார்க்கிறவனை எல்லாம் கவ்வ தூண்டும்படியாக உதடுகளை வைத்திருந்தாள். காதுகளில் ஒற்றை முத்து வைத்து ஸ்டட்டுகள். மிலிட்ரி பச்சையில் பேண்ட் அணிந்திருந்தாள். சாவியை சுழற்றி கொண்டே நடந்த பானுவை ஸ்டூடியோ வாட்ச்மேன் சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை சிரித்து வழிவிட்டான். 3வது படப்பிடிப்பு தளத்திற்கு வருவதற்கு முன் அறிந்தவர்களுக்கு சிரித்து சிரித்து கன்னங்களில் லேசாய் வலித்தது. நடன காட்சிக்காக தயாரிப்பாளர் தன் பெண்டாட்டி தாலி வரை அடமானம் வைத்து போடப்பட்ட செட் மினுக்கி கொண்டு நின்றது. குழுவினர் சுறுசுறுப்பாக இருந்தார்கள். டைரக்டர் கேமராமேனுடன் எப்படி கோணம் வைத்தால் நடனக்காரியின் உடம்பு நிறைய தெரியும் என்று விவாதித்து கொண்டிருந்தார். ஆடப்போகிறவள் சிகப்பு சால்வையால் போர்த்தி கொண்டு உட்கார்ந்து வாக்மேனில் தன் காதுக்கு மட்டும் இசை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹலோ மேடம் என்றான் ஒரு உதவி டைரக்டர். ஹலோ என்றாள் பானுமதி. எங்களை பத்தியெல்லாம் எழுத மாட்டீங்களா? ஒரு கட்டுரை உங்களையெல்லாம் பத்தி பண்ணிட்டா போச்சு. ஒரு ஹாட் நியூஸ் சொல்லட்டுமா? கமான், அதுக்காகத்தானே அலையிறோம். என்ன, நம்ம ரேவதி இல்லை, அவங்களும் நம்ம பாரதி ராஜா இல்லை, அவரும். ஏன் நிறுத்திட்டீங்க? அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வாட்டர் ஹீட்டர் வாங்கியிருக்காங்களாம். ஹாட் நியூஸ் இல்லையா இது? சரியான ஆக்ஸா இண்டஸ்ட்ரியா இருப்பீங்க போலிருக்கே என்று நகர்ந்தாள் பானுமதி. தரையில் நெளிந்த வயர் பாம்புகளை மிதித்து விடாமல் ஜாக்கிரதையாக பாதம் வைத்து நடிகையை அணுகினாள். ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? கனவு மேகசின். உங்க பேரு இருங்க சொல்றேன். என்னமோ மதி, நிறைமதி? இல்லை, பானுமதி. எஸ் 14 வாரம் சீரியல் பண்ணீங்க இல்லையா? பத்திரிக்கை எப்படி போகுது? உங்கள் மார்க்கெட் மாதிரியே ஸ்டடியாக போகுது. ஒரே ஒரு கேள்வி தான் இன்னைக்கு. கேட்கறதுக்கு முன்னாடி பதிலை சொல்லட்டுமா? பழனி கோயிலில் எனக்கும் டைரக்டர் மணிவண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கலை. திண்டுக்கல்ல ஷூட்டிங் முடிஞ்சதும் அவர் காரில் 2 பேரும் சாமி கும்பிடத்தான் பழனி போனோம். உங்கள் கேள்வி அதை பற்றி தானே? ஆமாம், தேங்க்ஸ் என்று நகர்ந்தாள் பானுமதி. அந்த உதவி டைரக்டர் மறுபடி குறுக்கிட்டான். மறுபடி மீசைக்கு கீழே சிரித்தான். 85ல் நான் தனியாக படம் செய்கிறேங்க. வெரி குட். கதையெல்லாம் முடிவாயிடுச்சு. ஒன்லைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஷார்ட் பிரித்து வசனம் கூட எழுதி வச்சுட்டேன். ஒரு ஏமாந்த தயாரிப்பாளர் தான் வேணும். அப்படியா? என்னங்க இப்படி வாடுறீங்க? படத்தோட ஓப்பனிங் சீன் கேளுங்களேன். டைட்டில்ஸ் லேட்டர். முதல்ல பச்சையாக ஒரு மரத்தை காமிக்கிறோம். கேமரா லாங்லேருந்து மிடிலுக்கு நெருங்குது. க்ளோஸ்அப்பில் 2 குருவிங்க தெரியுது. மரக்கிளையில் அது ரெண்டும் என்ன செய்யுது? முத்தம் கொடுத்துக்குதா? சிம்பாலிக் ஷாட்டா? ஆமாம், ஆனால் முத்தம் கொடுத்துக்கல. கோபமாக ஒன்று பறந்து பறந்து கொத்திக்குது. அப்படியே கேமராவை டில்ட் பண்ணுறோம். இப்போ வாய்க்கால் ஓரத்தில் 2 பேர் ஆக்ரோஷமாக சண்டை போடுறத காட்டுறோம். நடுவில் குருவி. ஷாட் எப்படி? ஏன் சார், 4 வழிகளில் நிவாரணம் தருமே, அது என்ன? அனாசின். ஐ பேட்லி நீட் இட் என்று நடந்தாள் பானுமதி. அடுத்த ஃப்ளோர் போய் அரை மணி நேரம் செலவு செய்து பிறகு புறப்பட்டு தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டாள். 20 நிமிடம் பயணம் செய்து நிறுத்தினாள். கனவு என்று பெரிய எழுத்துக்களில் கட்டிடத்தின் கொண்டையின் மேல் பெயர் இருந்தது. அலுவலக வாசலில் காக்கி சட்டை அணிந்த அச்சு தொழிலாளிகள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். சைடில் நின்றிருந்த டெம்போ வேனில் காக்கி ரேப்பரில் சுற்றின புத்தக பண்டல்களை ஏற்றி கொண்டிருந்தார்கள். பானுமதி கட்டிடத்தினுள் நுழையும் முன் பக்கப்பகுதியில் மரத்தடி நிழலில் எடிட்டரின் கார் நிற்கிறதா என்று பார்த்தாள். இல்லை. நிம்மதி மூச்சு விட்டு உள்ளே வந்தாள். டெலிஃபோன் ஆபரேட்டர் கம் ரிசப்ஷனிஸ்ட் சீதாராமன் முகத்தில் ஒளிபரப்பிய உற்சாகத்தை டிவி நாடகமாய் அலட்சியப்படுத்தி கடந்தாள். நிர்வாக பகுதியை கடக்கும்போது ஒருத்தியின் மேஜை அருகே நின்று பின் அவளை நெருங்கி காதோடு சொன்னாள். நீ புனைப்பெயரில் கொடுத்த கதை ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எடிட்டோரியல் பகுதிக்கு வந்தாள். தனித்தனியாய் பிரிக்கப்பட்ட கேபின்களில் மேலே மின்விசிறி சுழல்வது மட்டும் தெரிந்தது. உதவி ஆசிரியர் சுந்தர்ராஜன் என்று எழுதின கேபினின் பார்பர் ஷாப் கதவுகளை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். மேஜைக்கும் கை வைத்த நாற்காலிக்கும் சாய்வாய் பேடை வைத்து தொடர்பேற்படுத்தி அகலமான ரிப்பனாய் படுத்திருந்த காலியில் ப்ரூஃப் திருத்தி கொண்டிருந்தவர் நிமிர்ந்து வெற்றிலை சிரிப்புடன், காணமேனு தவிச்சுக்கிட்டு இருந்தேன், உட்காரு, முடிச்சிட்டியா? ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிடலாமா? நீ சொன்ன ஸ்டில்லு இதுவானு பாரு.
முடிச்சிட்டேன், இன்னும் எழுதல. என்ன சார், 2 பக்கம் தானே, அரை மணியில் எழுதி தந்துடுறேன், பேப்பரை எடுங்க என்று எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். இன்னும் எழுதலையா? விடிஞ்சது போ, சீக்கிரம் என்று 4-5 காகிதங்களை எடுத்து கொடுத்தார். ஹெட்லைன் சொல்லு. பழனிக்கு போனது பக்திக்காக என்றாள். சுந்தர்ராஜன் மேஜை மீதிருந்த வெற்றிலை பெட்டியை திறந்து சீவலை எடுத்து வாயில் அடக்கி கொண்டு இன்டர்காமை எடுத்தார். ராஜு, பானுமதி வந்தாச்சு, சினிமா மேட்டர்ல ஹெட்லைன் சொல்றேன், எழுதிக்கோ. பழனிக்கு போனது பக்திக்காக. ஒரே லைனா லெட்டரிங் பண்ணிடு. தொடர்கதை விளம்பரத்துக்கு 2-3 லே அவுட் பண்ண சொன்னேனே, அனுப்பி வை. வைத்து விட்டு வெற்றிலை எடுத்தார். ஏமா, அந்த அசக்கியாட்ரி புத்தகம் லைப்ரரியிலிருந்து எடுத்துட்டு வர சொன்னேனே, லின்ஃபோர்ட்ரீஸ், மறக்கல, நாளை கண்டிப்பா கொண்டாரேன் என்று விட்டு எழுத ஆரம்பித்தாள். சிகப்பு சால்வை உடம்பை சுத்தமாய் போர்த்தி இருந்தது. காதருகில் மெல்லிசாய் இசை. என்னை அடையாளம் கண்டு கொண்டார். பெயரையும் பாதி ஞாபகம் வைத்திருந்தார். நான் கேட்க நினைத்த கேள்விக்கு அவராக பதில் சொன்னார். கெஸ் த கொஸ்டின். அரை மணி நேரத்தில் பேனாவை மூடி வைத்துவிட்டு காகிதங்களை சுந்தர்ராஜன் முன் பேப்பர் வெயிட்டுக்கு அடியில் வைத்துவிட்டு எழுந்து கொண்டாள் பானுமதி. ஒரு 4 பக்கம் பாக்கி இருக்கு. ஒரு ஃபீச்சர் வேணும். டாபிக்கெல்லாம் வேணுமா? அவசியம் இல்லை. அப்போ பியூட்டி பார்லர்ஸ் பற்றி 4 பேர் கருத்து வாங்கட்டுமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு நடிகை, ஒரு கேபரே டான்சர், ஒரு காலேஜ் கேர்ள், ஒரு குடும்ப பொண்ணு, 2 ஃபார் 2 அகைன்ஸ்ட். நல்லா வருமா? செஞ்சு கொண்டாங்க பார்க்கலாம். நாளன்னைக்கு வேணும். பானுமதி தன் ஸ்கூட்டர் சாவியை மேஜை குழப்பங்களின் நடுவில் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். நடந்து ரிசப்ஷன் மேஜைக்கு வந்து நின்றதும் சீதாராமன் எழுந்து நின்று, பாருங்கள் அவர் பற்களை அவர் உபயோகிப்பது என்கிற வரிக்கு போஸ் கொடுத்தான். நேத்து ஒரு புதிர் சொன்னீங்களே, அதுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. அந்த மரத்துல பறவையே இல்லை. அதில்ல பதில். நல்லா யோசிங்க என்று டெலிஃபோனை தன் பக்கம் திருப்பி டயல் சுழற்ற அவன் தனக்குள் பேசிக்கொண்டான். அதெப்படி? வேடன் சுட்டான், ஒரு பறவை மட்டும் பறக்கலை, சாகவும் இல்லை. பானுமதி சீதாராமனுக்கு முதுகு காட்டிக்கொண்டு திரும்பி குரலை குறைத்து பேசினாள். ரொம்ப நேரமாச்சா வந்து? சாரிம்மா, என் தொழில் அப்படி. பொழுது போகலன்னா என் தம்பி கூட கேரம் விளையாடுறது, இல்லைன்னா அம்மா கிட்ட அவங்க கல்யாணம் எப்படி நிச்சயமானதுன்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. விடிய விடிய சொல்லுவாங்க. பொழுது போயிடும். இதோ புறப்பட்டேன், 1/4 மணி நேரத்தில் வந்துடுறேன். ஐயோ, என் டைரியெல்லாம் எடுக்கக்கூடாது ராஜா, அப்புறம் அழுவேன்னா. இதோ வரேன், வந்து பேசிக்கிறேன். புறப்பட்டீங்களா? ஆமாம். புதிருக்கு விடை சொல்லாமல் போறீங்களே, நாளை காலையில் வரைக்கும் யோசிங்க. பானுமதி வெளியேறினாள். மணி பார்த்தாள். 5. சற்று நேரத்தில் சாலையில் கியர் மாற்றி வேகம் கூட்டினாள். கே நகரின் நீளமான சாலையின் இருபுறங்களிலும் இடைவெளி விட்டு மரங்கள் இருந்தன. வீடு மேலே வீடு மேலே வீடு என்று குடியிருப்பு காலனிகள். டி பிளாக் வந்து நிறுத்தினாள். நிமிர்ந்து பார்த்தாள். 3வது மாடியில் அவள் போர்ஷனின் ஜன்னலில் இருந்து கையாட்டினான் ராஜா. படிகளில் ஏறி மேலே வந்தாள். கதவை திறந்த அம்மா, இன்னும் 5 நிமிஷம் லேட்டானா உன்னை கட்டிக்க போறதில்லன்னாரு என்றாள். கையில் காப்பி டம்ளருடன் ராஜா, எனக்கு அந்த விடுதலை கிடைக்கலையே, வந்துட்டாளே என்றான். சொல்ல மாட்டீங்க, உங்களை தனியாக கவனிச்சுக்கிறேன் என்று நடந்து டிவியில் ஹிந்தி படம் பார்த்து கொண்டிருந்த தம்பியின் தலையை களைத்து, கண்ட ஆளுங்களை வீட்டில் உட்கார வச்சு காப்பி கொடுத்து ஏன் உபசரிக்கிறீங்க என்று விட்டு அருகில் இருந்த தன் அறைக்குள் போனாள். அங்கிருந்தே, அம்மா எனக்கு டிஃபன் எதுவும் வேணாம், காப்பி மட்டும் என்றாள். ஆமாம், டிஃபன் எல்லாம் பானுமதிக்கு கொடுக்காதீங்க, ஏற்கனவே சைக்கிள் டயர் என்ற ராஜசேகரின் மேல் அறையில் இருந்து பவுடர் டப்பா வந்து விழுந்தது. இதோ பாருங்க அத்தை, உங்க மக ஆயுத பிரயோகம் செய்கிறா. இப்பவே எப்படின்னா, நோ, எனக்கு வேணாம் இந்த ராட்சசி. அடர்த்தியான பிரவுன் நிறத்தில் வயிற்றை அணைத்து கொள்ளும் கிரேப் சில்க் புடவையில் வெளியே வந்தாள். புடவையின் ப்ளீட்ஸை சரி செய்து கொண்டே, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா என்றாள். எல்லாம் இருக்கு, ஒன்றும் வேணாம். சரி வரேம்மா. பிரசாத், டிவி அணைச்சிட்டு பாடம் படி. இந்த டிவி சரியான மைண்ட் பொல்யூஷன். ராஜாவும் பானுமதியும் வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். நிறுத்தியிருந்த அவளது ஸ்கூட்டரை எடுத்தான். பைக் என்னாச்சு? மெக்கானிக்கை பார்த்து நாளாச்சுன்னு போயிருக்கு. நாளைக்கு தான் திரும்பி வரும். பஸ்ஸில் தான் வந்தேன். தோளில் கை வைத்து சரியாய் உட்கார்ந்து கொண்டாள். சாம்பல் வானத்தில் சோம்பல் பறவைகள் அவசரமில்லாமல் பறந்தன. கடற்கரைக்கு வந்து வண்டியை நிறுத்தின போது ஆகாயம் கொக்கோ கோலாவை உடல் மேல் கொட்டி கொண்டிருந்தது. மணலில் அழுந்தி அழுந்தி நுரைப்பூத்த நீர்முனை நோக்கி நடந்தார்கள். வந்து தனிமை பகுதியை கண்டுபிடித்து முடிச்சான மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி நடந்து அமர்ந்தார்கள். அலைகள் நாகப்பாம்புகளின் மூச்சு விட்டது. கால் நிலாவின் குறைவான வெளிச்சத்தில் கடல் ஜெர்சி ஜாக்கெட் போட்டுக்கொண்டு மின்னியது. அப்புறம் என்றான் ராஜசேகர். தலைமுடியில் முன்கற்றை காற்றுக்கு தகுந்தபடி அபிநயம் பிடித்து கொண்டிருந்தது. என்ன ராஜா, நீங்கள் தான் சொல்லணும். ஏன் லேட் பண்ணுறீங்க? நானா லேட் பண்ணுறேன்? ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஃப்ரீ தான். மகாபலிபுரம் போயிட்டு வந்துடலாமா? ஒரு சூட் புக் பண்ணட்டுமா? உதைக்கணும் உங்களை. கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னா, முன்னாடி சாந்தி சேர்த்து பேசுகிறேன்னா, கிட்ட உட்காரேன் கத்தி கத்தி பேசணுமாண்ணா? பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன், உங்களை பற்றி தெரியும்.
எனக்கும் கூட தான் உன்னை பற்றி தெரியும். 2 வருஷம் முன்னாடி எல்லாரும் ஊருக்கு போயிருந்தப்போ நீ பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தப்போ. இப்போ வேற பேச போறீங்களா இல்லையா? பானு அவனை நோக்கி பாய்ந்து வாயை பொத்தினாள். சச்ச, மோசமான ஆள் ராஜா நீங்க. ராஜா அவளை அப்படியே அணைத்து கொள்ள சுற்றிலும் ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு அவள் சும்மா இருந்தாள். அடுத்த மாதம் டெல்லிக்கு 2 வார ட்ரைனிங் போகிறேன் இல்லையா? அது முடிச்சுட்டு வந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம் என்ன என்று காதை மூடியிருந்த அவள் கூந்தலை விலக்கி குனிந்து காதின் மடலை மென்மையாய் கடித்தான். நெளிந்தாள். 2 பேர் பேசிக்கொண்டே நடந்து வருவதை உணர்ந்து அவசரமாக விலகி கொண்டார்கள். இடியட்ஸ், யூ see பானு, எவ்ரி ஒன் ஹேஸ் நோஸ் நாட் டு இன்ஹேல் பட் டு இன்சர்ட் இன் அதர்ஸ் பிரைவசி. பானுமதி அவனின் எரிச்சலை அதிகப்படுத்தி சிரித்தாள். அரை மணிக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டார்கள். மெயின் சாலைக்கு நடந்து வந்ததும், என் பஸ் வருது பானு, நீ ஜாக்கிரதையா போயிடுறியா? நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று ஓடிச் சென்று புறப்பட இருந்த பஸ்ஸில் தொங்கிக் கொண்டு மறைந்தான் ராஜா. பானுமதி தன் ஸ்கூட்டரை நெருங்கின போதுதான் உணர்ந்தாள் தன் கையில் சாவி இல்லாததை. கையிலேயே சுழற்றி கொண்டு இருப்பேன், அங்கே மணலில் மறதியாய் விட்டு விட்டேனா, இல்லை அவர் கையில் எடுத்து வைத்திருந்து மறந்துவிட்டு போய்விட்டாரா? பேசிக்கொண்டு அமர்ந்திருந்த இடத்தில்தான் கிடக்க வேண்டும். அந்த தூரமான தனிமையான பகுதிக்கு மறுபடி நடக்க வேண்டுமே என்று அலுப்பாக இருந்தது. சலிப்புடன் நடக்க ஆரம்பித்தாள். தோள்மேல் கை போட்டு எதிரே வந்த 2 இளைஞர்கள் கிட்டே வந்ததும், மேட்ச் பாக்ஸ் இருக்குமா மேடம் என்றான் ஒருவன். லைட்டர் தான் இருக்கு, தரதுக்கில்ல என்று நடந்தாள். கடலில் கால்களை நனைத்து கொண்டிருந்த டூரிஸ்ட் கும்பலை கடந்து படகு மறைவில் காதலியை மடியில் கிடத்தி கொண்டு அவளின் கழுத்து மணியை சோதித்து கொண்டிருக்கும் காதலர்களை கடந்து பானிபூரி வியாபார வண்டிகளை கடந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். லைட் ஹவுஸின் வெளிச்சம் ஒருமுறை கண்ணடித்து விட்டு நகர்ந்தது. வந்து சேர்ந்த ஒரு கப்பல் பூம் என்று ஏப்பம் விட்டது. தூரத்து சாலையில் ஒரு அவசர வாகனத்தின் ஹாரன் சத்தம் மெல்லிசாய் கேட்டது. காற்று அவள் சேலையின் முந்தானையை துடிக்க வைத்து கொண்டிருக்க மண்டியிட்டு அமர்ந்து அவள் சொற்பமான வெளிச்சத்தில் கண்களை கூர்மையாக்கி தேடினாள். கைகளால் மணல் மேல் தடவி பார்த்தாள். ஒரு ஜோடி ஷூ சுமந்த கால்கள் மணலில் நடந்து வருகிற ஓசை கேட்டது. நிமிர்ந்து பார்த்தாள். கடலை தவிர 3 திசைகளிலும் சில்லறை வெளிச்சம் தவிர மற்றபடி தீசூவின் கட்சி கொடியின் நிறம் நிறைந்திருந்தது. மறுபடி லைட் ஹவுஸின் ஒளிக்கத்தி பாய்ந்து சென்றபோது 10 அடி தூரத்தில் யாரோ கையில் சிகரெட்டுடன் அசையாமல் கடலை பார்த்து கொண்டு நிற்பது தெரிந்தது. பானுமதி மறுபடி தேட ஆரம்பித்தாள். அவன் நடந்து வந்தான். தேடுவதை நிறுத்திவிட்டு பார்த்தாள். நிதானமாய் அவளை நோக்கி நடந்து வந்தான். சை, ஒரு பெண் தனியாய் இருந்துவிடக்கூடாதே, வரட்டும் வரட்டும். அவள் அருகில் வந்து நின்றான். எதுவும் பேசவில்லை. பானுமதி நிமிர்ந்து, என்ன வேணும் என்றாள். அவன் பதில் சொல்லாமல் அவளையே பார்ப்பதை இருட்டுக்கு நடுவில் அவளால் உணர முடிந்தது. மண்டியிட்டு அமர்ந்திருந்தவள் எழுந்து கொள்ள முரட்டுத்தனமாக 2 கைகளாலும் அவளது புஜங்களை பற்றி கீழே தள்ளினான் அவன். உதட்டில் சிகரெட் இருந்தது இன்னும். தடுமாறி கலைந்து மணலில் விழுந்த பானுமதி கையை ஊன்றி எழுமுன் அவள் வயிற்றில் கூர்மையான எதுவோ பாய அவ்விடத்து இரத்த குழாய்கள் வெட்டுப்பட்டு சிகப்பு திரவத்தை கொட்ட துவங்க கத்த முடியாதபடி பானுமதியின் வாய் அவனின் ஒரு கையால் பொத்தப்பட்டிருக்க விரைத்த விழிகளுடன் அவள் திமிர திமிர மறுபடி தாக்கப்பட்டாள். ஏன் என்ற கேள்வியை தாங்கிய திறந்த விழிகளுடன் அவள் தலை சைடில் தொங்கிக் கொண்டது. இதயம் வேலையை நிறுத்தியது. அவளை அப்படியே கிடத்திவிட்டு அவன் கடலை நோக்கி நடந்தான். முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு நிதானமாக கையில் இருந்த கத்தியை கழுவினான். மடித்து பேண்டில் வைத்து கொண்டான். கரைக்கு வந்து காற்று முகத்தில் அறைய காலர்கள் படபடக்க தலைமுடி சிலும்பலாய் பறக்க நிதானமாய் நடந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. டிக்கெட் வாங்குவதற்கு பணம் எடுக்க சட்டை பாக்கெட்டுக்குள் கைவிட்ட போது வளையத்துடன் இணைந்த சாவியை உணர்ந்தான் ராஜசேகர். ஒரு நிமிடம் யோசித்து உடனே நினைவு வந்தது. பானுமதியின் ஸ்கூட்டர் சாவி இது. நானே ஓட்டி வந்ததால் பூட்டி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டேன். புறப்படுகையில் தர மறந்து போயிற்று. அடடா! அடுத்த ஸ்டாப்பில் அவசரமாக இறங்கிக் கொண்டான். பாவம், அவள் விழித்து கொண்டே ஸ்கூட்டர் அருகில் நிற்பாள். ஆட்டோக்களை கையசைத்து நிறுத்த முயற்சித்தான். 3வது ஆட்டோக்காரன் நின்றான். ஏறிக்கொண்டான். ஸ்கூட்டரை நிறுத்தியிருந்த இடத்திற்கு அருகாக நிறுத்தி இறங்கி கொண்டு நடந்தான். ஸ்கூட்டர் அங்கேயே இருந்தது. அருகில் பானுவை காணோம். எங்கே போயிருப்பாள்? ஒருவேளை அருகில் டெலிபோனை தேடிச் சென்று சாவியை எடுத்து போய்விட்டீர்கள் என்று எனக்கு ஃபோன் செய்வதற்காக போயிருக்கலாம். வரட்டும். ஸ்கூட்டரின் மேல் அமர்ந்து கொண்டு உப்பு காற்றை சுவாசித்து கொண்டு அவளுக்காக காத்திருந்தான். அரை மணி நேரம் கழிந்ததும் நெற்றியை சுருக்கினான் அவன். ஒருவேளை ஒரு ஆட்டோ பிடித்து என் வீட்டுக்கு நேரிலேயே போயிருப்பாளோ? நடந்து விசாரித்து அந்த ஹோட்டலின் நிர்வாகியிடம் அனுமதி பெற்று தன் வீட்டிற்கு ஃபோன் செய்தான். அம்மா எடுத்தாள். நான் தாம்மா பேசுறேன். பானு அங்கே வந்தாளா இப்போ? இல்லையடா, அவளை பார்க்க போறேன்னு அவ வீட்டுக்கு தானே போன நீ? ஆமா, இடையில ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பானு அங்கே வந்தா அங்கேயே இருக்க சொல்லுங்க.
நான் சரியா இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடி ஃபோன் செய்கிறேன். ராஜா மறுபடி ஃபோன் செய்த போதும் வரலையே என்றே சொல்லப்பட அதிகமான குழப்பமும் லேசான கவலையும் அவனோடு சேர்ந்து கொண்டது. மறுபடி ஸ்கூட்டர் அருகிலே வந்து நின்று கொண்டான். வேறு எங்குதான் போயிருப்பாள்? உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்தில் தவற விட்டு விட்டோமோ என்று நினைத்து கொண்டு அங்கே போய் தேடிக்கொண்டிருக்கிறாளா? அப்படியென்றாலும் இவ்வளவு நேரமாகவா? ஸ்கூட்டருக்கு அருகில் பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் வளையல் ஸ்டட் ஹேர்பின் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவனை நெருங்கி கேட்டான். ஏம்பா, இந்த ஸ்கூட்டர் கிட்ட வந்து நின்ன சேலை கட்டின பொண்ணை நீ பாத்தியா? கவனிக்கலைங்க சார். நான் 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன். அதுக்குள்ள நான் சொல்ற மாதிரி பொண்ணு இந்த ஸ்கூட்டர் கிட்ட வந்து நின்னா உங்களை இங்கேயே ராஜாங்கிறவர் நிக்க சொன்னாருன்னு சொல்லிடுறியா? சரி, சொல்லிடுறேன். ராஜா தூரத்து கடலை நோக்கி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடக்க துவங்கினான் வேகமாக. அந்த இருளான தனிமை பகுதிக்கு வர 10 நிமிடம் பிடித்தது. வெளிச்சம் மிக குறைவாய் இருந்ததால் எதுவும் புரியவில்லை. அந்த குறை வெளிச்சத்திற்கு கண்களை கொஞ்ச நேரம் பழக்கிய பின் மங்கலாக தெரிந்தது. மணல்வெளி மேல் யாரோ படுத்திருப்பது போல ஒரு கருப்பு தெரிய அதை நோக்கி மெல்ல கால் வைத்தான். அருகில் நெருங்க யாரோ படுத்து கிடப்பது நிச்சயமாக தெரிந்தது. இன்னும் நெருங்க சேலையும் தலைமுடியும் பெண் என்பதை சொல்ல மேலும் நெருங்கின போது மல்லாக்க கிடந்த அந்த பெண்ணின் முகம் மட்டும் சரியாய் தெரியவில்லை. ராஜா தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளிருந்து தீப்பெட்டி எடுத்து கிழிக்க அந்த சின்ன க்ரீச் என்ற சத்தமே பயங்கரமாய் ஒலித்தது. எரிந்த ஜோதியை காற்று உடனே கவர்ந்து கொண்டது. மற்றொன்றை கொளுத்தி நெருப்புக்கு விரல்களால் சுற்றுச்சுவர் அமைத்து அவளின் முகமருகே எடுத்துச் சென்றதும் மார்பிலும் வயிற்றிலும் இரத்த குளறுபடிகளை பார்த்ததும், ஓ காட், பானுமதி, என் பானுமதி என்று அவன் உதடுகள் அனிச்சையாய் பேசின. நெருப்பு குச்சியை தவறவிட்டான். மண்ணில் படும் முன் அணைந்து போனது. மறுபடி இருள். அதிர்ச்சியில் சில நிமிடங்கள் அப்படியே நின்றான் ராஜா. மூளையின் செல்கள் கொலை, மர்டர் என்று அவனுக்கு தெரிந்த 2 மொழிகளிலும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தது. உண்மைதானா? நான் கனவில் பார்க்கவில்லையே. இது என் பானுமதிதானா? அவள் கொலை செய்யப்பட்டு இறந்து கடவுளே, சத்தியமாயுது. ஷீ இஸ் நோ மோர். என் பானு செத்து, ரத்தம், கொலை. வெகு வேகமாக மணல்வெளியில் இருந்து சாலையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் ராஜா. வந்து மூச்சு வாங்கி நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோவில் பாய்ந்து ஏறி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போப்பா என்றான் பதட்டமாய். டெபுட்டி கமிஷனர் தேவேந்திரன் காகிதங்களிலிருந்து நிமிர்ந்தார். சல்யூட் அடித்துவிட்டு நின்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் பாலாஜியை பார்த்தார். அந்த 9 மணி இரவில். என்ன கேஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ அண்ணா நகர்ல பதுங்கி இருக்கிற ஹெராயின் கடத்தல் கும்பலை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதை அருள் நாராயணன் கிட்ட மாத்தி விட்டுட்டு ஒரு கொலை கேஸ் பாருங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரிப்போர்ட் வந்துச்சு. ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிரைம்ஸ் கண்ணப்பன் ரிப்போர்ட் செஞ்சாரு. இளவயது பொண்ணு, கடற்கரையில 7 மணி சுமாருக்கு நடந்திருக்கு. ஸ்டாப்பிங் அவளோட அத்தை பையன் வந்து ரிப்போர்ட் பண்ணதால பாடியை ஐடென்டிஃபை பண்றது சுலபமாயிடுச்சுன்னாரு. அவ பத்திரிகை ரிப்போர்ட்டரான். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. ரைட் நவ் இதை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பார்த்து 2 நாள்ல கேஸ் முடிச்சிடுங்க. எஸ் சார் என்றார் பாலாஜி. கண்ணப்பன் இப்போ ஜிஹெச்ல இருக்காரு. சரி சார், போறேன் என்று மறுபடி சல்யூட் அடித்து அறையை விட்டு வெளியே வந்தார். தனது தனியறைக்கு வந்து ஃபோன் எடுத்தார். லட்சுமி, செகண்ட் ஷோ வர்ற மாதிரி இல்லை. டிக்கெட்டை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து யார்கிட்டையாவது கொடுத்துடு. பாஸ்கரை கண்ணு முழிக்காம தூங்க சொல்லு. நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வைத்து விட்டு புறப்பட்டு கட்டிட வாசலுக்கு வந்து தனது பைக்கை ஸ்டார்ட் செய்தார் பாலாஜி. ஜிஹெச் வந்து நிறுத்தினார். உள்ளே நடந்தார். அரசாங்க மருத்துவமனை நிறைய அமைதியும் கொஞ்சமாய் பினாயில் சுமந்த காற்றும் கொண்டிருந்தது. பிணக்கிடங்கின் அருகில் மரங்கள் அடியில் 7-8 பேர்கள் நின்று கொண்டிருக்க, அருகில் 2 கான்ஸ்டபிள்களும் டியூட்டி உடையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் நின்று கொண்டிருப்பதை கண்டார். கிட்டே போய் எஸ்ஐ அருகில், எந்த ஸ்டேஷன் என்றார். ஐஸ் ஹவுஸ் ஸ்டேஷன் என்றான் அந்த இளைஞன். எங்க உங்க இன்ஸ்பெக்டர் கண்ணப்பன்? ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்காக போயிருக்காரு. இதோ வந்துட்டாரு. கட்டிடத்தின் படிகளில் இறங்கி அவர்களை நோக்கி வந்த இன்ஸ்பெக்டர் கண்ணப்பன் பாலாஜியை பார்த்ததும் புன்னகைத்து கை குலுக்கி, ஹவார் யூ சார், உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு என்றார். ஃபைன், உங்க ஏரியாவில் பத்திரிகை நிருபர்களை எல்லாம் நடமாட விட மாட்டீங்க போலிருக்கே என்று சிரித்து, என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க கேஸை. ஸ்ட்ரைட் கேஸா இல்லை சிக்கல் இருக்கா என்றார். சிக்கல் இருக்கு, மோட்டிவ் தெரியல, நபரும் புரியல. போச்சுடா, எங்க அந்த லவர்? அவன் தான் ரிப்போர்ட் கொடுத்தான் இல்லையா? ஆமா சார், அதோ நிற்கிறான். பேரு ராஜசேகர். கொலை செய்யப்பட்ட பொண்ணோட அம்மா, தம்பி, நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாம் அதோ நிற்கிறாங்க. இன்னும் அழுகை முடியலை. யாரும் எந்த பதிலும் சொல்கிற நிலமையில இல்லை. கொஞ்ச நேரம் ஆகும் குமுறல் அடங்க. ஆயுதம் கிடச்சிதா? இல்லை சார், இருட்டான பகுதி அது. ஜென்ரேட்டர் கொண்டு போய் வச்சு தேடிட்டோம். ஃபாரன்சிக் பீப்புள் வந்து பார்த்துட்டு கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க. அலை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஈரமான பகுதி அது. மணல்ல 1000 ஷூக்களோட அச்சுக்கள், நிறைய விதவிதமான சிகரெட் துண்டுகள். வேற எந்த பொருளும் இல்லை. உபயோகிச்ச ஆயுதம் கத்தியா இருக்கணும்.
ஒன்று திரும்ப எடுத்துக்கிட்டு போயிருக்கணும், இல்லைன்னா கடல்ல வீசி எரிஞ்சிருக்கணும். ஒரு வித்தியாசமான சூழ்நிலை சார். கொலையாளி காலையிலேருந்து பானுமதியை ஃபாலோ செஞ்சிருக்கான். ஐசி கால் தட் ராஜசேகர். கான்ஸ்டபிள் கூப்பிட போனார். அந்த பொண்ணோட உடைமைகள் எங்கே இருக்கு? ஸ்டேஷனில் இருக்கு. அந்த பொண்ணோட ஸ்கூட்டரும் ஸ்டேஷனில் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சிடுச்சா? நடந்துகிட்டு இருக்கு. பாடி டெலிவரி செய்ய எவ்வளவு நேரமாகும்? குறைச்சலாம் இன்னும் 2 மணி நேரமாகும். அந்த பையனையும் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்புறம் லொக்கேஷனுக்கு போகலாம். ஸ்பாட்டில் யார் இருக்கா? ஒரு எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. பக்கத்தில் விசாரிக்க சொன்னேன். நோ யூஸ். ரொம்ப தனிமையான பகுதி. விசாரிக்கணும்னா கடலில் தான் விசாரிக்கணும். சுண்டல் விற்கிறவன் கூட அங்கே வரமாட்டான். சிவந்த கண்களுடன் தலைகளைந்த ராஜசேகர் மெதுவாக நடந்து வந்து அவர்கள் முன் நின்றான். தைரியமா இருக்கணும் யங் மேன். நீங்க அவளை கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தீங்க இல்லையா என்றார் பாலாஜி. நாங்க பிறந்தப்பவே போட்ட முடிச்சு சார். அது பாதியிலேயே இப்படி அநியாயமா அவுந்து போச்சு. செத்தவ மிஸ் பானுமதி இல்லை சார், மிஸ்ஸஸ் பானுமதி ராஜசேகர். தாலி ஒன்று தான் கட்டலை. மனசு சங்கமிச்சு மாமாங்கம் ஆயிடுச்சு. தட் ஃபேஸ்லெஸ் பாஸ்டர்ட். ஒய் சார் ஒய். ரிலாக்ஸ், கண்டுபிடிக்கலாம். ஐ எம் பாலாஜி. உங்கள் காதலி பானுமதி கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். உங்களுக்கு பாடி தரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். கம் வித் அஸ். விவரமா என்கிட்ட சொல்லுங்க. இறந்து போன பிற்பாடு உங்கள் பானுமதியை நான் அறிமுகம் செஞ்சுக்க வேண்டிய நிலை. லெட் மீ நோ எவ்ரி டீட்டெயில் அபவுட் பானுமதி. கமான், ஐஸ்கவ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம். திரும்ப உங்களை இங்கே கொண்டாந்து ட்ராப் பண்ணுறேன். ராஜசேகர் போய் பானுவின் அம்மா தம்பியிடம் விவரங்கள் சொல்லிவிட்டு வந்தான். போலாம் சார் என்றான். கண்ணப்பன், பாடியை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் உங்கள் எஸ்ஐயும் கான்ஸ்டபிள்களும் இங்கே இருக்கட்டும். நாம் போகலாம் வாங்க. ஜீப்பில் அவர்கள் புறப்பட்டார்கள். பின் இருக்கையில் எதிரெதிராய் அமர்ந்தார்கள் பாலாஜியும் ராஜாவும். கமான் மிஸ்டர் ராஜசேகர், பேசுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஐஓபி மெயின் பிரான்ச்சில் வேலை செய்கிறேன். சரி, சாயங்காலம் என்ன நடந்தது? சின்ன விபரத்தையும் விடாமல் சொல்லுங்க ப்ளீஸ். ராஜசேகர் சொன்னான். டிஃபன் வேணும், சைக்கிள் டயர், பைக் மெக்கானிக் ஷாப் போயிருக்கு. கல்யாணம் எப்போ? டெல்லியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததும். நான் போயிட்டு வரேன். சார் டிக்கெட், சாவி. அடடா, ஆட்டோ, ஒரு ஃபோன் செஞ்சுக்கிறேன். வரலையேப்பா. வந்தா இங்கே இருக்க சொல்றீங்களா? படுத்திருக்கிற இருட்டு, நெருப்பு குச்சியில் தீ, பானுமதி இரத்த சகதியில், பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போப்பா. கண்களை மூடி கேட்டுக்கொண்டே வந்த பாலாஜி கண்களை திறந்தார். ராஜசேகர் வெளியே வானம் பார்த்தான். நிற்க இடமில்லாமல் அவன் கண்களில் இருந்து வெளியே தள்ளப்பட்ட துளிகள் தயக்கமாக கன்னங்களில் ஊர்ந்து கொண்டிருந்தன. அவன் தோளில் கை வைத்து, கலங்காதீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதே சமயம் இது எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. உங்கள் உதவி ரொம்பவும் தேவை. சொல்லுங்க, மிஸ் பானுவுக்கு இத்தனை தூரம் கொலை பண்ணுற அளவுக்கு பகை யாரு? அப்படி யாரையுமே என்னால் யூகிக்க முடியலையே சார். யூகிக்கத்தான் முடியல, ஆனால் ஒரு பகையாளி இருந்திருக்கானே. பாருங்க, காதில் கழுத்தில் தங்க நகைகள் அப்படியே இருக்கு. கைப்பையில் மணி பர்ஸ் அப்படியே இருக்கு. பெண்மையும் பறிபோகல. ஒரு பொண்ணை கொலை செய்ய செக்ஸ், செல்வம் தவிர 3வது காரணம் பகையுணர்ச்சி தான். ஏதாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். பானுமதியோட ஏதோ ஒரு சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவன். பானுமதியால் அவன் எக்கச்சக்கமான கோபம் அடைஞ்சிருக்கான். பானுமதியை பற்றி சொல்லுங்க. மலர் சார், அவ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ரொம்ப இரக்கம் உண்டு, ரொம்ப தைரியமும் உண்டு, ரொம்ப சோசியல். எல்லா வகையான மனிதர்களோடவும் பழக விரும்புவா. நட்பில் பழக்கத்தில் செலக்ஷன் பிடிக்காத அவளுக்கு. உலகத்தை, மனிதனை, அவனோட முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுலேயே ஆர்வம் அதிகம். நிறைய படிப்பா, நிறைய பேசுவா. மனசுக்குள்ள ரகசிய ஒப்பீனியனே இருக்காது. எம்டி ஹார்ட். நான் அவளை நேசிச்சது அவள் அழகுக்காகவும் அத்தை மகள்ங்கிறதுக்காகவும் இல்லை. இப்போ சொன்ன அவளோட குணங்களுக்காகத்தான். இழந்துட்டேனே சார், மொத்தமாக எல்லாத்தையும் இழந்துட்டேனே சார். குமுறி அழ ஆரம்பித்தான். அத்தியாயம் 4. நாராயணன் நடந்து வந்தான். மெடிக்கல் ஸ்டோர்ஸின் வாசலில் போடப்பட்டிருந்த ஸ்டூல்களில் ஒன்றில் அமர்ந்தான். பில் எழுதி கொண்டிருந்த சிவத்த இளைஞன் நிமிர்ந்து பார்த்து பல் தெரியாமல் சிரித்துவிட்டு மறுபடி குனிந்து எழுதி கொண்டே, என்ன சார், பேப்பர் வேணுமா என்றான். நாராயணன் பதில் சொல்லவில்லை. இருமலுக்கு உபயோகியுங்கள் என்று விளம்பரத்திற்கு கட்டி தொங்க விடப்பட்டிருந்த விளம்பர அட்டையை சுண்டினான். கயிறு முறுக்கேறி கொண்டு வேகமாக சுழன்றது. இங்கிலீஷ் பேப்பர் ஏற்கனவே கடன் போயிடுச்சு. தமிழ் வேணும்னா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எவனோட ஓடினா, யார் யாரை கொலை செஞ்சா, இப்படி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கங்க சார். எவனாச்சும் இன்டர்வியூல கேட்டு வைப்பான். இப்பதான் எது கேட்கறதுன்னு ஒரு வரைமுறையே இல்லையே. நாராயணன் தன் அடர்த்தியான மீசை தாடிக்கு உள்ளே லேசாய் சிரித்த மாதிரி இருந்தது. நீட்டப்பட்ட பேப்பரை வாங்கி கொண்டான். விளம்பர அட்டை சுழற்சியை நிறுத்தி எதிர்ப்புறம் சுழலத் தொடங்கியது. பூ மாதிரி கசக்காமல் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டினான் நாராயணன். எல்லா செய்திகளையும் பார்த்தான். சிலவற்றை உள்ளுக்குள் இறங்கி படித்தான். 7ஆம் பக்கத்தில் கண்களை பிரேக் போட்டு நிறுத்தினான். கடற்கரையில் இளம்பெண் கொலை என்று தலைப்பிருந்தது. நிதானமாய் வரி வரியாய் வாசித்தான். தமிழ் முன்னணி பத்திரிகை ஒன்றில் பணிபுரியும் குமாரி பானுமதி என்னும் இளம்பெண் மர்மமான முறையில் 4-5 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு
கடற்கரையின் தனிமையான ஒரு பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கை பதிவு செய்து கொண்ட போலீசார் தீவிரமாய் விசாரித்து வருகிறார்கள். இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. உதவி கமிஷனர் திரு தேவேந்திரன் மேற்பார்வையில் குற்ற தனிப்பிரிவு இன்ஸ்பெக்டர் பாலாஜி குற்றவாளியை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். நாராயணன் சட்டென்று சிரித்தான். என்ன சார், எதுக்கு சிரிக்கிறீங்க என்றான் இளைஞன். பேப்பரை மடித்து அவன் கையில் கொடுத்துவிட்டு, ஒரு ஜோக் போட்டிருந்தான், அதான் சிரிச்சிட்டேன். ரூம் சாவியை எடுங்க என்றான் நாராயணன். அவன் டிராயரை திறந்து ஒரு சாவியை எடுத்து தர நாராயணன் கடைக்கு அடுத்து புறப்பட்ட மாடிகளில் மெல்ல ஏறினான். அவன் தலை மறைந்ததும் மெடிக்கல் இளைஞன் தன் சிப்பந்தியிடம் சொன்னான். பாதி மர கலந்து போச்சு இவனுக்கு. திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு முறைக்கிறான். வினோதமான ஆளு. மேலே வரிசையாய் 4 சிறிய அறைகள் இருந்தன. முதல் அறையில் விஸ்வம் டகடகா என்று தையல் மெஷின் ஓட்டி வியாபார ஸ்தலம் ஆக்கியிருந்தான். அடுத்ததில் சினிமா துறையில் சம்பந்தப்பட்ட சபாபதி. எந்த விதத்தில் சம்பந்தப்பட்டவன், இவன் பங்கு என்ன என்று யாருக்கும் தெரியாது. அவன் சரியாய் சொன்னதில்லை. அடுத்ததில் ரமேஷ் சோப்ரா, ஒரு கம்பெனியின் விற்பனை பிரதிநிதி. சென்னை வருகையில் 10 நாட்கள் மேல் தங்க வேண்டியிருக்கும். ஹோட்டல்களில் வாடகை அதிகம் என்று மாத வாடகையில் இந்த அறையை எடுத்திருந்தான். அதற்கும் அடுத்ததுதான் நாராயணனின் சாம்ராஜ்யம் நிகழும் கொலு மண்டபம். என்ன நாராயணன், ரொம்ப டல் அடிக்கிறீங்களே? நேற்று ராத்திரி பூரா உங்கள் ரூம்ல இருந்து இருமல் சத்தம் வந்துக்கிட்டே இருந்ததே. ஓவரா சிகரெட் பிடிச்சு ஏன் உடம்ப கெடுத்துக்கிறீங்க என்றான் விஸ்வம் துணியில் டேப் வைத்து அளந்து மார்க் செய்து கொண்டே. நாராயணன் அவன் அருகில் வந்து தேங்க்ஸ் என்றான். என்னமோ போங்க, முந்தி மாதிரி ஒரு உற்சாகம் இல்லை உங்ககிட்ட. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் உங்களுக்கு. கிடைச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும் இல்லையா? கிடைக்காது. அனாவசியமாக நம்பக்கூடாது. அர்த்தம் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ஜாப் டைப் பண்ணதில் 8 ரூபா வருமானம். நேற்று 3 ரூபா. முந்தா நாள் எவனுக்கோ எங்கேயோ எரியுதான். அதுக்கு சொரிஞ்சு விடுறதுக்காக இங்கே பந்த். சாத்து கடைய, மூடு ஆஃபீஸை, நிறுத்து பஸ்ஸை, போடா போய் வீட்டில் படுத்துக்கோ. விஸ்வம், முந்தா நாள் முழுக்க என்னோட ஆகாரம் ஒரு பீடி ஒரு டீ. என்ன படித்தேன்? BA லிட்ரேச்சர். ஷேக்ஸ்பியர் சோறு போட மாட்டார். டே எந்திரிடா என்றான் காஜா அடிக்கிற சின்ன பையனை. அவன் எழுந்தான். நடுவின டவுசரை ஏற்றி அழுத்தமாக முடிச்சு போட்டு கொண்டான். இந்தா, ஓடி போய் 2 சிகரெட்டு, உங்க முதலாளிக்கு தாஜ்மஹால் பீடி கட்டு, இது 2 வாங்கிட்டு வா என்று 2 ரூபாய் நோட்டை தந்தான். அவன் போனதும் ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு, ஏன் விஸ்வம், இந்த பையனுக்கு என்ன சம்பளம் தரீங்க? 4 ரூபா ஒரு நாளைக்கு. அப்புறம் பேட்டா 50 காசு. இவன் BA லிட்ரேச்சர் படிச்சிருக்கானா? இல்லை. இங்கிலீஷ் பேசுவானா? இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் க்யூவில் நின்றுருக்கானா? இல்லை. மிஞ்சி போனால் 12 வயசு இருக்கும். இவன் சம்பாதிக்கிறான்யா. நான் சிகரெட் ஊதிக்கிட்டு சிங்கி அடிக்கிறேன். ஏன்? பிளடி கவர்மெண்ட் செட்டப், பிளடி பாலிசிஸ். பிரிட்டிஷ்காரன் கற்றுக் கொடுத்துருக்கான் நமக்கு. ஜாலியன் வாலாபாக் பிடிச்சு ஒரே கிரவுண்டில் அடைச்சு மெஷின் கன் வச்சு டப டப டபன்னு சூட் பண்ணி தள்ளணும். ஒரு ஜென்ரேஷனையே வாஷ் அவுட் பண்ணணும். அப்போ தான் இந்தியாவுக்கு சுபிட்சம் வரும் என்று மூச்சிரைத்தான் நாராயணன். விஸ்வம் மெஷினை ஓட்டிக்கொண்டே பேசினான். தம்பி, நீங்கள் மனசொடிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டு பேசுகிறீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. நடைமுறைக்கு சாத்தியமா என்ன? பொடியன் சிகரெட்டையும் பீடிக்கட்டையும் பாக்கி காசையும் தந்துவிட்டு உட்கார்ந்து வைத்துவிட்டு போன சட்டையை மடியில் எடுத்து போட்டுக்கொண்டு காஜா எடுக்க ஆரம்பித்தான். நாராயணன் அவன் அருகில் அவனுக்கு சமமாக தரையில் உட்கார்ந்து கொண்டு திறமையாக இயங்கும் அவன் விரல்களையே உன்னிப்பாக பார்த்தான். எனக்கு கத்து தெரியாத? என்றான் வெட்கத்துடன். முட்டாள், கற்றுக் கொடுக்க கூடாது, அப்புறம் ஓ வேலை போயிடும் என்று அவன் மண்டையில் செல்லமாய் தட்டிவிட்டு எழுந்து கொண்டு, டெய்லரே தீப்பெட்டி எடுங்க என்றான். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு ரூமுக்கு போறேன் என்று புறப்பட்டான். தம்பி நில்லுங்க, ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். உங்களுக்கு காதல்ல எதுவும் தோல்வி ஏற்பட்டுச்சா? எப்பவும் விரக்தியாவே பேசுறதால கேட்குறேன். காஜா பையன் நிமிர்ந்து நாராயணனை பார்த்தான். காதல்ன உடனே நிமிர்றாயா? மண்டு, உனக்கு பிடிச்ச பொண்ணா கட்டிப்பிடி, முத்தம் கொடு. ஆனா காதல்னு அவகிட்டையும் சொல்லாத, வெளியிலையும் சொல்லாத. என்ன இப்ப இல்லடா உனக்கு மீச முளைச்சதும். விஸ்வம், நாம இன்னொரு நாள் இதை பத்தி பேசலாம். நாராயணன் நடந்து அடுத்த அறைகளை கடந்து தன் அறையின் பூட்டை திறந்து உள்ளே வந்தான். அறையின் ஒரே ஜன்னலின் 2 கதவுகளையும் திறந்து வைத்தான். வெளிச்சமாகியது. நைலான் கொடிக்கயிற்றில் ஒரு பேண்ட், ஒரு சட்டை, ஒரு பனியன், ஒரு லுங்கி, ஒரு ஜட்டி சீராய் வரிசையாய் காய்ந்து கொண்டிருந்தன. ஓரத்தில் மணல் குவித்து அதன் மேல் மண்பானை, தலைமேல் அலுமினிய டம்ளர், சுவரோரமாய் ஒற்றை தலையணை சுற்றிய பவானி ஜமுக்காலம், மேல் தோளில் ஏகப்பட்ட கீறல்களுடன் ஒரு சூட்கேஸ், ஜன்னல் அருகே புத்தக சைஸில் ஒரு கண்ணாடி, ஜன்னல் கட்டை மேல் டூத் பிரஷ், சோப்பு பெட்டி, ஷேவிங் செட், சீப்பு. நாராயணன் கொடியிலிருந்து கைலியை எடுத்து பேண்டில் இருந்து மாறிக்கொண்டான். சட்டையையும் பனியனையும் கலட்டி போட்டுவிட்டு வெற்று மார்புடன் தரையில் வைத்த சிகரெட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஜமுக்காலத்தை விரித்து சுவரில் சாய்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டான். கண்களை மூடிக்கொண்டு புகைத்தான்.
தரையிலேயே சிகரெட் சாம்பலை தட்டினான். சிகரெட் தீர்ந்து போனதும் ஜன்னலை நோக்கி சுண்டினான். சிகரெட் சாம்பலின் மேல் விரலை வைத்து சுஜாதா என்று எழுதினான். பின் அதை அழித்தான். எழுந்து கொண்டான். சோப்பு பெட்டியும் டவலும் எடுத்துக்கொண்டு பாத்ரூம் போனான். அத்தியாயம் 5. உங்களை வர சொல்றார் சார் என்று பியூன் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் பாலாஜி கதவை தள்ளிக்கொண்டு அந்த குளிர் அறைக்குள் நுழைந்தார். கதவு தானாக மூடிக்கொண்டது. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க என்றார். மொட்டையடித்திருந்த, நெற்றியில் பட்டையாய் விபூதி பூசியிருந்த, நீளமான மேஜைக்கு அந்த பக்கம் வசதியான நாற்காலியில் அமர்ந்திருந்த எடிட்டர். பாலாஜி அமர்ந்து கொண்டு, உங்க ஸ்டாஃப் மிஸ் பானுமதி கொலை சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கேன். டெலிஃபோன் ஒலிக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்று எடுத்து, அவரே வந்திருக்காரா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுமா, வேற எந்த காலும் இப்ப கொடுக்காத என்று வைத்துவிட்டு, கேளுங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்றேன். உங்களுக்கு உதவ வேண்டியது என் கடமை. என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேணாம். மிஸ் பானுமதி உங்க பத்திரிகையில எப்போ சேர்ந்தாங்க? 3 வருஷம் இருக்கும். ரொம்ப பிரில்லியன்ட். எந்த மேட்டரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மேட்டருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தரோவா தெரிஞ்ச பொண்ணு. அநேகமா பானுமதியோட எழுத்துக்கள் எடிட் பண்ற வேலையே இருக்காது. அவளுக்கு நேர்ந்திருக்கிற முடிவு நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய நஷ்டம்னு தான் சொல்லணும். காலையில நானும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் மலர் வளையம் வச்சோம். 5000 ரூபாய் நான் பர்சனலா தந்துட்டு வந்தேன். அன்லக்கி கேர்ள். பானுமதிக்கு இங்க என்ன மாதிரி வேலை? முழுக்க முழுக்க அவுட்டோர் வேலை தான். ப்ரெஸ் மீட் அட்டன் செய்கிறது, ஸ்டூடியோஸ் போய் சினிமா விஷயங்கள் சேகரிக்கிறது, ப்ரீவியூ ஷோஸ் போய் படங்கள் பார்த்து விமர்சனம் எழுதுறது, சோழாவரம் ரேஸ், ஸ்பெஷல் எக்ஸிபிஷன்ஸ், சங்கராச்சாரியார் சுற்றுப்பயணம், அன்னை தெரசா வருகை, தமிழ் மாநாடு, இப்படி நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்து கட்டுரை எழுதுறது, முக்கியமான நபர்களை சந்திச்சு பேட்டி காண்றது, இப்படி கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் செய்வா. முதல்ல ஃப்ரீலான்சரா இருந்த பொண்ணு இந்த 3 வருஷமா என் பத்திரிகைக்கு மட்டும் ஒர்க் செஞ்சுச்சு. மிஸ் பானுமதிக்கு சுப்பீரியர் யார்? சுந்தர்ராஜன் ஒரு சப் எடிட்டர். வாசகர்களோட எதிர்ப்பு வர மாதிரி கான்ட்ரவர்ஷியலா ஏதாச்சும் சமீபத்தில் எழுதினாங்களா? நோ, அந்த மாதிரி மேட்டரை அந்த பொண்ணுகிட்ட நாங்கள் கொடுக்கறதே இல்லை. பொலிட்டிக்கல் எஸ்ஏஸ் வரப்போதான் கொஞ்சம் எதிர்ப்பு கடிதங்கள் வரும். அரசியல் விஷயங்கள், தீவிரமான விஷயங்கள், உதாரணமா நக்சலைட் விஷயம், விடுதலை புலிகள் விஷயம், மதமாற்ற விஷயம், இந்த மாதிரி பெரிய விஷயங்களை நடராஜன் இன்னொரு உதவி ஆசிரியர் பார்த்துக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஹெவி மேட்டர் எழுதவும் வராது, நாங்களும் தர்றதில்ல. நீங்க அந்த பொண்ணுக்கு எந்த வகையில கொலை செய்யற அளவுக்கு கோபமுள்ள எதிரி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா பத்திரிகை வாழ்க்கையினால ஏற்பட்ட எதிரியா இருக்க முடியாது. பர்சனல் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவனாதான் இருக்க முடியும். பலதரப்பட்ட மனிதர்களோட மூவ் பண்ற வேலை இது. நீங்க போட்டோ பார்த்திருப்பீங்க, அழகா வேற இருப்பா. ஏதாச்சும் அந்த மாதிரி சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். நேத்தைக்கு காதலிச்சு இன்னைக்கு மறந்துட்டு நாளைக்கு இன்னொருத்தனை காதலிக்கிற யுகம் இது. ஸ்பீட். ஃபேனை திருகினா ஸ்பீடில் தான், காரை ஓட்டுனா ஸ்பீடில் தான், ஏமாந்து போகிறதும் ஸ்பீடில் தான். பானுமதியோட சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் தீவிரமாக பாருங்க இன்ஸ்பெக்டர். தேங்க்ஸ், பார்த்துட்டேன். தன் அத்தை மகன் ராஜசேகரை காதலிக்கிறத தவிர வேற அஃபையர்ஸ் இல்லாத பொண்ணு. பார்க்கலாம், மோட்டிவ் புரியாததால மண்டையை பிச்சுக்க வேண்டியிருக்கு என்று எழுந்தார் பாலாஜி. உங்களுக்கு எப்போ என்ன தகவல் வேணும்னாலும் வந்து கேளுங்க, சொல்கிறேன். நீங்கள் சொன்ன உதவி ஆசிரியர் சுந்தரராஜனை நான் சந்திக்கணும். எடிட்டர் காலடியில் இருந்த பெல்லுக்கான பெடலை மிதித்தார். கதவை திறந்து வந்து நின்ற பையனிடம், இவரை சுந்தர் சார் ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போய் விட்டுட்டு வா என்று விட்டு இன்டர்காம் எடுத்து, சுந்தர், பானுமதி விஷயமா விசாரிக்க ஒரு இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட வராரு, ஹெல்ப் பண்ணுங்க என்றார். பாலாஜி வெளியே வந்து பையனை தொடர்ந்தார். வாங்கோ, உட்காருங்கோ என்று சொல்லிவிட்டு எழுந்து போய் ஜன்னல் வழியே எச்சில் சிகப்பாக துப்பிவிட்டு வந்து அமர்ந்தார் சுந்தர்ராஜன். மிஸ் பானுமதி கொலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்றார் பாலாஜி. நினைக்கிறதா? துடிச்சு போயிட்டேன். ஏன் பொண்ணு சார் அவ. படு சுட்டி, படு குஷி, எப்பவும் சந்தோஷம், துள்ளல், துடிப்பு. சோர்ந்து போய் உக்காந்து நான் பார்த்ததில்ல. ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போதும், கப்புன்னு பிடிச்சிக்கும். தங்கம் சார், அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கிறது படு அநியாயம், மகா கொடுமை. நீங்கள் யாரையாச்சும் சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு பகை அந்த பொண்ணுக்கு கிடையவே கிடையாது. சொந்த வாழ்க்கையிலையும் கூட சிக்கல் இல்லை. எவளையோ பழி தீர்த்துக்க வந்தவன் தவறுதலா இவளை தீர்த்துட்டான். பிடிச்ச உடனே சொல்லுங்க, என் கையால் அவனை ஆத்திரமெல்லாம் சேர்த்து ஒரு அறையாவது அறையணும். பாவி புழுத்து போயிடுவான். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கோ. பானுமதி இங்கே வேலையில் சேர்ந்த தினத்துலேருந்து கடைசியாக எழுதின வரைக்கும் உங்கள் பத்திரிகையில் வந்த அவளோட கட்டுரைகள், விமர்சனங்கள் எல்லாம் வேணும். தரலாமே? அவ்வளவும் வேணும்னா 2-3 நாள் ஆகும். ஆகட்டும், கடந்த 4-5 மாதத்தில் வந்த ஒர்க்ஸை முதல்ல கொடுங்க, மிச்சத்தை அப்புறம் கொடுங்க. அப்புறம் சமீபத்தில் பானுமதியோட கட்டுரைகளை பற்றி வந்த எல்லா விமர்சன கடிதங்களும் வேணும். கடந்த 15 நாளில் வந்த லெட்டர்ஸ் போதும். பேஷா எடுத்து தரேன். இது என் வீட்டு அட்ரஸ். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதையெல்லாம் யாராச்சும் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க என்று எழுந்தார் பாலாஜி. அனுப்பிடுறேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. பெண்கள் நகை அணிஞ்சுக்கலாமா கூடாதா?
மேலும் அழகு அடைகிறது எப்படி? புருஷனுக்கு மூடு இல்லாதப்போ மனைவி எப்படி நடந்துக்கணும்? ரங்கோலி கோலம் போட்டு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பானுமதி கவர் பண்ணுறது. அப்புறம் சினி மேட்டர். எதுக்கும் நீங்கள் கேட்டதையெல்லாம் அனுப்பிடுறேன். வேற என்ன செய்யணும்? என்னோட வந்து இங்கே வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃப்ஸை எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. 2 நிமிஷம் விசாரிச்சிடுறேன். அப்புறம் கொலை நடந்த நேத்து பானுமதி இங்கே எப்போ வந்தா எப்போ போனாங்கிற விபரம் வேணும் சொன்னார். அழைத்து சென்றார். மற்ற உதவி ஆசிரியர்கள், லே அவுட் ஆர்டிஸ்டுகள், அட்மினிஸ்ட்ரேஷன் பகுதி ஊழியர்கள் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். பாலாஜி கனவு அலுவலகத்திலிருந்து புறப்படுகையில் இயற்கை வெளிச்சம் முடிந்து மின்சார வெளிச்சம் நகர் முழுக்க வந்திருந்தது. அத்தியாயம் 6. தலையில் துண்டு கட்டியிருந்த சுஜாதா 2 டிஃபன் பாக்ஸுகளில் தனித்தனியாக லெமன் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் அடைத்து கொண்டிருந்தாள். ஹாலில் ரேடியோ அனாதையாய் நேயர்கள் இல்லாமல் பாடிக்கொண்டிருந்தது. பெட்ரூமில் சரவணன் தன் மேல் ஹேர் ட்ரையரை பிடித்து வெப்பக்காற்றில் உலர்த்தி கொண்டிருந்தான். சுஜா, ரெடியா என்று 2 நிமிடத்திற்கு ஒரு தரம் கேட்டுக்கொண்டே பவுடர் அடித்து கொண்டான். ஐப்ரோ பென்சில் எடுத்து புருவம் மேல் லைட்டாக தொட்டுவிட்டு வைத்தான். இடுப்பில் இருந்த ஈரத்துண்டை எடுத்து போட்டுவிட்டு ஹேங்கரில் இருந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கொண்டான். பர்ஸ் எடுத்து வைத்து கொண்டான். ஹாலுக்கு வந்து ரேடியோவை அணைத்துவிட்டு சமையலறை வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து கமான் கமான் லேட் ஆச்சு என்றான். குக்கரில் இருந்து இட்லி தட்டுகளை எடுத்து மேடையில் வைத்து இட்லிகளை தனியே தட்டில் எடுத்து வைத்து கொண்டு, ஏன் தினம் இப்படி பறக்குறீங்க? எனக்கு 2 கை தானே இருக்கு. மற்றவங்க மாதிரி புருஷனை அனுப்பிட்டு ஹாயா உட்காந்து தொடர்கதையா படிக்கிறேன். நானும் தானே ஆஃபீஸ் போகணும். ஒரு வெங்காயம் நறுக்கி தந்து ஒரு பாத்திரம் கழுவி வச்சு ஏதாச்சும் உதவி செய்கிறீங்களா நீங்க? 8 மணி வரைக்கும் புரண்டு புரண்டு தூங்கிட்டு அப்புறம் என்ன விரட்ட வேண்டியது? போதும்டி, நிறுத்திக்கோ. பொல்லாத வேலை, ரிசப்ஷனிஸ்ட் வேலை. ஹீன்னு சிரிக்கணும், ஃபோனில் சிக்கனமாக 2 வார்த்தை பேசணும். கட்டின சேலை கசங்காம வேர்வை இல்லாத வேலை. இதில் அலுப்பு வேறையா? நீங்கள் மட்டும் வேர்க்க வேர்க்க விறகு புழக்கிறீங்களாக்கும். சரிடி, வைய நேரமாச்சு. இங்கேருந்து ஸ்கூட்டரில் ஸ்டேஷன் போய் நிறுத்திட்டு ரயில் பிடிச்சு போகணும். உனக்கென்ன? ஜம்முன்னு ஒரே பஸ்ஸில் அழுங்காமல் உட்காந்து பாரிஸ் கார்னரில் இறங்கி 10 தப்படி நடக்கிறதுக்குள்ள ஆஃபீஸு. ஆனாலும் பொண்டாட்டி மேலேயே இத்தனை பொறாமை கூடாதுப்பா என்றாள். சரி, ஏன் நிற்கிற? நீயும் உட்காந்து சாப்பிடு. போகிறப்போ பஸ் ஸ்டாப்பில் உன்னை விட்டுட்டு போகிறேன். ஒன்றும் தேவையில்லை, நான் நடந்துக்கிறேன். அதுவும் நல்லதுக்கு தான், கொஞ்சம் சதை குறையும். என்ன சொன்னீங்க என்று அவன் காதை பிசைந்தாள். நான் குண்டா சதையா? போங்க, இன்னைக்கு டிஃபன் சாப்பிட போகிறதில்ல. இனிமேல் தினமுமே காலையில் டிஃபன் சாப்பிடல, உங்களுக்கும் மிச்சம். சாச்சா, என்ன சுஜா எல்லாத்துக்கும் கோவப்படுற? சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். வா உட்காரு, சாப்பிடு. இப்போ சாப்பிட போறியா இல்லையா? இல்லைன்னா நானும் சாப்பிடல என்று சரவணன் எழப்போக தட்டில் இட்லிகளை எடுத்து வைத்து கொண்டு அவளும் வந்து அமர்ந்தாள். குட் கேர்ள் என்று கன்னத்தில் தட்டினான். ஒன்றும் தொட வேண்டியதில்லை என்று சினிங்கினாள். சரவணன் எழுந்து கை கழுவி கொண்டு துடைத்து கொண்டு, நீ இன்னும் தலை பின்னிக்கலையே டார்லிங். 5 நிமிஷத்தில் புறப்படுவியா சொல்லு, வெயிட் பண்ணுறேன். இல்லை முடியாது, ட்ரையர் போடணும். நீங்கள் போங்க, நான் நடந்து போய்க்கிறேன். பக்கத்தில் தானே பஸ் ஸ்டாப். சாயங்காலம் நான் வர இன்னைக்கு 7, 7:30 ஆகிடும். ராத்திரிக்கு சமைக்க வேணாம், வந்து ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் என்ன என்றான். வாசலில் ஸ்கூட்டரை துணியால் மேலாக துடைத்து கொண்டே, சரி ரொம்ப லேட்டாக்கிடாதீங்க, எக்ஸ்டென்ஷன் ஏரியா ஒண்டியா வீட்டில் இருக்க விதுக்கு விதுக்குன்னு இருக்கு, வந்துடுறேன் என்று ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு போனான் சரவணன். சுஜாதா கதவை சாத்தி கொண்டு படுக்கையறை வந்து சேலை மாற்றிக்கொண்டு அலங்கரித்து கொண்டாள். அரை மணிக்கு பிறகு வீட்டை பூட்டி கொண்டு கைப்பையுடன் பஸ் ஸ்டாப் வந்தாள். பஸ் ஏறி தன் அலுவலகம் வந்தாள். மாலை அலுவலகம் முடிந்ததும் புறப்பட்டு பெட்டிக்கடையில் வழக்கமாய் வாங்குகிற வார இதழும் ஒரு மாத நாவலும் வாங்கி கொண்டாள். பிளாட்பார விற்பனை கடையில் 4 கர்ச்சீப்புகள் வாங்கி கொண்டாள். பஸ் ஏறி தன் ஏரியா வந்து இறங்கினாள். மணி பார்த்தாள் 5:10. தெருவிளக்குகள் எரிய ஆரம்பித்தன. நடந்தாள். தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு வந்து வாங்கி வைத்திருந்த பாக்கெட் பால் வாங்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து கதவை திறந்து உள்ளே வந்து சாத்தி கொண்டாள். உள்ளே வந்து வாங்கி வந்தவற்றை சோஃபாவில் போட்டுவிட்டு கைகளை உதறி சோம்பல் முறித்தாள். பாக்கெட் பாலுடன் சமையலறை சென்று கேஸை திறந்து பாத்திரத்தில் ஊற்றி வைத்துவிட்டு பாத்ரூம் போய் முகம் கழுவி வந்தாள். பால் இறக்கி அடுப்பை அணைத்து ஒரு காபி போட்டு குடித்துவிட்டு அறைக்கு வந்து மேக்கப் செய்து கொண்டு உடை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்து டிவியை ஆன் செய்து ஹாலின் டியூப் லைட்டுகளை போட்டுவிட்டு வாங்கி வந்த நாவலை கையில் எடுத்துக்கொண்டாள். ஹாலின் சுவர் கடிகாரத்தில் டொயிங் என்று ஒரு முறை ஒலித்து 6:30 உணர்த்திய போது காலிங் பெல் அடித்தது. வாசலுக்கு வந்து கதவை திறந்து கொண்டே, யாரு என்றாள். மிஸ்டர் சரவணனை பார்க்கணும், ஸ்ரீராம் இன்ஜினியர்கிட்ட இருந்து வரேன் என்றான் உயரமான தாடி வைத்த அந்த இளைஞன். கையில் கனமான வெள்ளை அட்டை சுருள் ஒன்று வைத்திருந்தான். என்ன விஷயம் என்றாள். நீங்கள் வாங்கியிருக்கிற கிரவுண்டில் 60,000 ரூபாய் எஸ்டிமேட்டில் சிம்பிளாக ஒரு வீடு கட்ட பிளான் கேட்டிருந்தாரு. எங்கள் என்ஜினியர்கிட்ட போட்டு கொடுத்து அனுப்பியிருக்காரு. மிஸ்டர் சரவணன் கிட்ட காட்டி சில விளக்கங்கள் சொல்லிட்டு வர சொன்னார்.
அவர்கள் கிரவுண்ட் வாங்கி இருப்பதும் உண்மை. 60,000 ரூபாய் திட்டத்தில் வீடு கட்ட நினைத்திருப்பதும் உண்மை. ஆகவே சந்தோஷமாய் அவனை உள்ளே அனுமதித்தாள். உள்ள வாங்க, உட்காருங்க, அவர் இப்ப வர நேரம்தான் என்றாள். அவன் உள்ளே வந்து ஓரமாக தயங்கி அமர்ந்தான். கர்ச்சீப் எடுத்து நெற்றியின் கழுத்தின் வியர்வையை துடைத்து கொண்டான். சுஜாதா இரக்கமுற்று அவனுக்கு காப்பி போட சமையலறை போனாள். அவனும் ஓசையில்லாமல் பின்னால் வந்ததை கவனிக்கவில்லை. குனிந்து காப்பித்தூள் பாட்டிலை எடுத்து திறந்து டம்ளரில் போட்டாள். அவன் தன் பாக்கெட்டுக்குள் இருந்து கத்தியை எடுத்தான். டம்ளரில் பாலை அளவாக ஊற்றினாள். கத்தியை சத்தமில்லாமல் விரித்தான். டபராவுக்குள் டம்ளரை வைத்து திரும்பினாள். உடனே செயல்பட்டான். ஒரு கையால் அவள் வாயை பொத்தி மறு கையால் அவள் வயிற்றிலும் மார்பிலும் மறுபடி குத்தினான். ரத்தம் தன்மேல் பீச்சிடாமல் ஜாக்கிரதையாக விலகி கொண்டான். தரையில் கொட்டின காப்பியும் அவள் உடலில் இருந்து விலகின இரத்தமும் உறவாடி கொண்டிருக்க சுஜாதா தரையில் சரிந்து உடனே இறந்தாள். சமையல் கட்டில் இருந்த வாஷ் பேசினுக்கு போய் கைகளையும் கத்தியையும் நன்றாக கழுவிக்கொண்டு இரத்தத்தை மிதிக்காமல் வெளியேறி ஹாலுக்கு வந்து தான் கொண்டு வந்த காகிதச் சுருளை கையில் எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியேறி வேகமாக நடந்தான் அவன். ஹாலில் டிவியில் பெண்கள் தனிமையில் இருக்கும்போது தன்னை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் போலீஸ் அதிகாரி விளக்கி கொண்டிருந்தார். அத்தியாயம் 7. பாலாஜி போனபோது உதவி கமிஷனர் தேவேந்திரன் போனில் மும்முரமாயிருந்தார். வைத்துவிட்டு பாலாஜியை பார்த்து ஒன் மோர் ஹெட்டேக் என்றார். தெரியும் சார், புருஷன் வீட்டில் இல்லாதப்போ புகுந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்கான். நான் ரகுராமனை பார்த்தேன். எஸ், அவர் தான் இதை பார்க்குறாரு. நேற்று நடந்த சம்பவம். இப்போ வரைக்கும் நம்ம சைடில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கொலை விஷயங்கள்ல அவசரமாக கண்டுபிடிக்கிறது திட்டமிடாத கொலையாக இருந்தால் தான் சாத்தியம் சார். திட்டமிட்ட கொலைகளில் மோட்டிவே முதல்ல சிக்க மாட்டேங்குதே. யூ ஆர் கரெக்ட். இந்த புது கேஸ்லையும் மோட்டிவ் இதுவரைக்கும் எதுவும் இல்லைன்னு தான் சொன்னார். என்னாச்சு அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேஸ்? விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் முறைப்படி. சொந்த வாழ்க்கையிலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி அந்த பொண்ணுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நேற்று பத்திரிகை அலுவலகத்தில் நிறைய நேரம் செலவு பண்ணேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற அந்த பானுமதியோட தோழிகளோட விலாசங்களுக்கு போகிறேன். ஒரு சின்ன குழுவும் கிடைக்கலையா? குற்றவாளி பற்றி தானே? ஆமாம், ஒரே ஒரு குழு தான் கிடச்சிருக்கு. குற்றவாளி திட்டமிட்டவன், தைரியசாலி. தவிர காலையிலேருந்தே பானுமதியை ஃபாலோ செஞ்சுருக்கான். எங்கேயாவது ஒரு 2 நிமிஷம் தனிமையான சந்தர்ப்பம் கிடச்சிருந்தா தீர்த்திருப்பான். ஏன்னா கடற்கரையில் ஸ்கூட்டர்கிட்ட வந்ததும் ராஜசேகர் பஸ் பிடிக்க சாவி எடுத்துக்கிட்டு ஓடிட்டாரு. பேசிக்கிட்டு இருந்த தனியான இடத்துக்கு சாவி தேட பானுமதி தனியா போனதும் அவனும் தொடர்ந்து போய் முடிச்சிட்டான். அந்த சாவி மறதி நடக்கலன்னா ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு பானுமதி போயிருப்பா. அவன் வேற ஒரு சந்தர்ப்பத்துக்காக மறுபடி அப்பையோ அல்லது மறுநாளோ தொடர்ந்திருப்பான். இதிலிருந்து கொலையாளிகிட்ட 2 சக்கர வாகனம் எதுவோ ஒன்று அல்லது கார் இருக்குன்னு தெரியுது. ஆனா அவனை நெருங்க இது பத்தவே பத்தாது. ஏதாச்சும் செய்யுங்க. புது கொலைக்கும் பழைய கொலைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்னால் உறுதியாக சொல்ல முடியல சார். 2 கொலையிலையும் பணம் எதுவும் திருட்டு போகலை. 2 கொலையும் கத்தியால் நடந்திருக்கு. இந்த ஒற்றுமை பெரிய ஒற்றுமையும் இல்லை. 2 கேஸ்லையும் உறுதியாக தொடர்பு படுத்தியும் என்னால் பார்க்க முடியல. இந்த புது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்குறேன் சார். செய்யுங்க. 2 நாளில் ஏதாச்சும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்க. ரகுராமன் கிட்டையும் அதான் சொன்னேன். சரி சார், வாங்க. பாலாஜி வெளியேறி தன் அறைக்கு வந்தார். தன் உதவியாளரை அழைத்தார். ரகுராமன் இப்போ எங்கே இருப்பார் தெரியுமா? தெரியும் சார். கொலை நடந்த வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு அரை மணி நேரம் முன்னாடி போனார். அந்த பொண்ணு பேர் என்ன? சுஜாதா சரவணன். கல்யாணமான பொண்ணா? ஆமாம், பாரிஸ் கார்னரில் ஒரு கார்ட்போர்ட் இண்டஸ்ட்ரியோட ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்தவங்க. ஐசி, கெட் மீ த அட்ரஸ். கிடைத்ததும் எழுந்தார். புறப்படுகையில் டெலிஃபோன் பெல். ஹலோ சார், முனிரத்னம்னு ஒரு ஆட்டோ டிரைவர் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கார் சார் என்றான் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். என்னையா? ஆமாம், உங்கள் பேரை சொல்கிறான். சரி, வர சொல்லு என்று வைத்துவிட்டு சிகரெட்டை எடுத்துக்கொண்டு முனிரத்னத்திற்காக அமர்ந்தார். கலர் லுங்கியுடன் காக்கி சட்டையுடன் எண்ணெய் தேய்த்து சீப்பின் பற்களின் சுவடு தெரிய வாரிய தலையுடன் அடக்கமாக வந்தான் முனிரத்னம். ஐயா, கும்பிட்றேங்க என்றான். என்னப்பா, என்ன விஷயம் என்றார் புகை வெளியேற்றி. நான் 2 நாள் ஊரில் இல்லைங்க, அரக்கோணத்துக்கு போயிட்டேங்க, நம்ம மாமியார் வீட்டுக்கு. இன்னைக்கு தான் வந்தேன். விஷயம் கேள்விப்பட்டு பேப்பரை தேடி படித்து பார்த்தேன். நீங்கள் விசாரிக்கிறதா போட்டிருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லி போடலாம்னு வந்தேங்க. நீ என்ன சொல்ல வர? தெளிவாக சொல்லு. கடற்கரையில் கொலை செய்யப்பட்ட பானுமதிங்கிற பொண்ணு கேஸைத்தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அதை பற்றி ஏதாவது தகவல் சொல்லணுமா? அதாங்க, அதே தானுங்க. சரி சொல்லு, என்ன தகவல்? அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. நான் சாயங்காலம் ஒரு சவாரி அடித்தேன், அதை துரத்திக்கிட்டு. அட, என்னப்பா சொல்கிற? கேகே நகரில் ஒரு சவாரியை முடிச்சுக்கிட்டு மெல்லமாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஆள் வேகமாக வந்து ஏறிக்கிட்டு, அதோ ஸ்கூட்டர் ஒன்று போகுதே, அது பின்னாடியே போனாரு. ஏன் சாருன்னே.
மீட்டருக்கு மேலே 10 ரூபா தரேன், விவரம் கேட்காம ஓட்டுனாரு. சர்த்தான்னு நான் ஃபாலோ பண்ணேன். கடற்கரையில் வந்து நின்றுக்குச்சு ஸ்கூட்டரு. நம்ம ஆள் கொஞ்சம் தூரத்திலேயே நிப்பாட்ட சொல்லி பணம் கொடுத்துட்டாரு. இந்த ஆள் என்னதான் பண்ண போறான்னு பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஜோடியாக கடற்கரை அலைக்கிட்ட போக இவனும் கொஞ்சம் தள்ளி பின்னாடியே போய்கிட்டு இருந்தான். என்னவோ பண்ணுறான் போன்னு நான் போயிட்டேன். இன்னைக்கு தான் கொலை விஷயம் தெரியும். ஃபோட்டோ பார்க்குறேன், நான் ஃபாலோ பண்ண அதே பொண்ணு. அதான் ஓடியாந்துட்டேன் இங்கே. அந்த பையதான் கொன்னுட்டான் அவளை. பாலாஜியின் கண்கள் விரிந்தன. ரத்தம் உற்சாகமாக பாய்ந்தது. மை காட், அவன்தான். இதோ இன்னும் ஒரு புது குழு. முனிரத்னம், சொல்லு, அவன் எப்படி இருந்தான்? நல்லா உயரமாக இருந்தான். கண்ணாடி போட்டிருந்தான். தாடி வச்சிருந்தான். கட்டம் போட்ட சொக்கா. ஒரு மாதிரி சாயம் போயிருக்குமே அந்த ஊதா கலர் பேண்ட்டு. வெரி குட். வேற ஏதாச்சும் பேசினானா? இல்லை, அவங்கள விட்டுடாத, பின்னாடியே போ, ரொம்ப பக்கமாக போகாதன்னு சொல்லிக்கிட்டே வந்தான். வேற எதுவும் சொல்லலை. என்னோட வந்து அவன் கேகே நகரில் எந்த இடத்துல ஆட்டோவில் ஏறினான்னு காண்பிக்கிறியா? ஓ, தாராளமா, வா என்று புறப்பட்டார் பாலாஜி. அத்தியாயம் 8. நாராயணன் தன் அரைவாசலில் நின்று பல் தேய்த்து கொண்டிருந்தான். 3வது அறை சபாபதி லுங்கியை ஏற்றி கட்டிக்கொண்டே கிட்டே வந்து, கொஞ்சம் பேஸ்ட் கொடுங்க நாராயணன் என்றான். நாராயணன் உள்ளே போய் எடுத்து தந்தான். தன் பிரஷ் மேல் பிதுக்கி கொண்டு அங்கேயே நின்று சரசர என்று தேய்க்க ஆரம்பித்தான் சபாபதி. கழுத்தில் மெல்லிசாய் மைனர் செயின் போட்டிருந்தான். கை அசைவுக்கேற்ப ஆடியது. என்ன நாராயணன், ஒன்றும் வேலை கிடைக்கிற மாதிரி இல்லையா? கிடைக்கும். 7,000 8,000 செலவாகும். அந்த பணம் இருந்தால் 2 டைப்ரைட்டர் வாங்கி இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிடுவேன். அமர்க்கலமாக பெட்டி கடை வைப்பேன். 2 கறவை மாடு வாங்கி பால் ஊற்றியாவது சம்பாதிப்பேன். சம்திங் கொடுக்காம மெரிட்டில் வேலை வாங்க முடியாதா? நாராயணன் பதில் சொல்லாமல் பாத்ரூம் போய் வாய் கொப்பளித்து விட்டு வந்து சொன்னான். கிடைக்கும், நான் பொம்பளையா இருந்தா என்று விட்டு அறைக்குள் போனான். சபாபதி பாத்ரூம் போய் திரும்ப கக்கத்தில் கருப்பு தோல்பையுடன் வெள்ளை கதராடை உடுத்தி ஒருவர் எதிரே வரணும் அருணாச்சலம் சாரா என்று போய் அவர் கைகளை பிடித்து கொண்டான். வர்றது இருக்கட்டும், எஸ்வி பிக்சர் என்னதாயா சொல்ற? உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். உட்கார நேரம் இல்லை. உன் மூலமா பார்க்கட்டுமா இல்லை நேரடியாக போகட்டுமான்னு ஒரு வார்த்தை சொல்லு. எனக்கு நேரம் இல்லை. இந்த படம் திருச்சி தஞ்சாவூர் ஏரியா உங்களுக்கு தான், நான் கேரண்டி. பைய கொடுங்க, உள்ளே வச்சுட்டு ஹோட்டல் போய் முதல்ல நாஸ்டா பண்ணலாம். இன்னைய பேப்பரா தந்தி கொண்டாங்க என்று உரிமையாக வாங்கினான் சபாபதி. இவர்களின் சம்பாஷணையை தன் அறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த நாராயணன் பேப்பர் என்ற சொல்லை சபாபதி உச்சரித்ததும் அவசரமாக வெளியே வந்தான். சபாபதி சினிமா பகுதியை பார்த்து கொண்டிருக்க, இதர பேப்பர்கள் சும்மா இருக்க, ஒரு நிமிஷம் பேப்பர் கொடுங்க என்றான் நாராயணன். அவர்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு வாயா, வயிறு கபகபங்குது என்றார் வந்தவர். சபாபதி எல்லா பேப்பர்களையும் நாராயணனிடம் தந்துவிட்டு அவரோடு சட்டை எடுத்து போட்டுக்கொண்டு தலை சீவாமல் வெளியே நடந்தான். நாராயணன் நிதானமாக ஒவ்வொரு பக்கமாக பார்த்தான். பெண் பத்திரிகை நிருபர் கொலை வழக்கில் புதிய திருப்பம் என்ற தலைப்பிட்ட செய்தியை முழுவதுமாக படித்தான். ஆட்டோ டிரைவர் முனிரத்னம் என்பவர் கொலையாளியை பற்றிய புதிய தகவல்கள் தந்துள்ளார். கேகே நகரிலிருந்து கொலைகாரன் தன் ஆட்டோவை அந்த கொலையுண்ட பெண்ணின் ஸ்கூட்டரை தொடர சொன்னதை தெரிவித்துள்ளார். கொலையாளியின் அடையாளம் பற்றி தெரிவிக்கையில், உயரமாயும் கட்டம் போட்ட சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்து கண்ணாடி போட்டுக்கொண்டு தாடி வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த புது தகவலை கொண்டு போலீசார் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளார்கள். நமது நிருபர் கேட்டபோது, அநேகமாக இன்னும் 2 தினங்களில் கொலை செய்தவனை பிடித்து விடுவோம் என்று உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பேப்பரை மேலும் புரட்டினான். மற்றொரு பக்கத்தில் சுஜாதா சரவணனின் கொலை பற்றிய விபரங்கள் போலீசார் தீவிரமாக புலன் விசாரித்து வருகிறார்கள் என்கிற கடைசி வாக்கியத்துடன் தரப்பட்டிருந்தது. பேப்பரை மடக்கி சபாபதி அறையின் கதவின் இடுக்கில் செருகி வைத்துவிட்டு வேகமாக தன் அறைக்குள் வந்தான். ஷேவிங் உபகரணம் எடுத்து 5 நிமிடத்தில் தாடியை சுத்தமாய் மடித்தான். குளித்தான். தலை சீவி கொண்டான். பிரவுன் நிற பேண்ட்டும் பிளெயின் சட்டையும் அணிந்தான். கண்ணாடியை கழற்றி மடக்கி சூட்கேஸுக்குள் வைத்தான். குளித்துவிட்டு துவட்டி கொடியில் போட்ட துண்டிலிருந்து நீர் சொட்டி சிமெண்ட் தரையில் சேர்ந்திருக்க, காலின் பெருவிரலால் அந்த நீரை தொட்டு ஸ்டெல்லா என்று எழுதினான். பின் காலால் அழித்துவிட்டு புறப்பட்டான். அறையை பூட்டின போது விஸ்வம் டைலர் தன் கடையை திறந்து கொண்டிருந்தார். பக்கத்தில் காஜா பையன் கையில் பூ பொட்டலம் வைத்திருந்தான். இவனை பார்த்துவிட்டு, அட நாராயணன் தானா, என்னையாது திடீர்னு தாடி எடுத்துட்ட என்றார் விஸ்வம். பதில் சொல்லாமல் சிரித்தான். டெய்லரே, இன்னொரு 50 ரூபாய் பணம் வேணும். 2 நாள் முன்னாடி தானே 100 ரூபாய் வாங்கினேன். நான் அடமானமாக கொடுத்த வாட்சை விலை போட்டு எடுத்துக்கங்க. எவ்வளவு தரீங்க அதுக்கு? 200 ரூபாய் தரலாம். ஏற்கனவே 100 தந்திருக்கேன். இன்னும் ஒரு 100 தந்துடுறேன். என்ன? ஆனால் இப்பைக்கு ஒரு 30 ரூபாய் தான் இருக்குது. நாளைக்கு பாக்கிய தரேன். சரி தாங்க என்று வாங்கி கொண்டான். வரட்டுமா என்று நடந்து பின் திரும்பி வந்து
காதலை பத்தி கேட்டீங்கல்ல, என்ன காதலிச்சதா சொன்ன ஒருத்தி தந்த வாட்ச் இது. இப்போ அவளுக்கு கையில 2 குழந்தைங்க, வயத்துல 1. எதியா காதல்? சேர்ந்து வாழணும் இல்ல சேர்ந்து சாகணும். அதான் பாரதி சொன்ன காதல், லைலா மஜ்னு காதல். இந்த வாட்ச் நான் கட்டி பிடிச்சதுக்கு முத்தம் கொடுத்ததுக்கு எனக்கு தந்த கூலி. உடலுறவு நடந்தா மட்டும்தான் கற்பு போறதா அர்த்தமா? எவ்வளவு சுலபம்பா கற்பா இருக்கிறது. இதுல கண்ணகிக்கு என்ன தனி பெருமை? எல்லாமே நட்சத்திரம்னா நிலாவுக்கு ஏது மதிப்பு? வா பழகு, கையத்தொடு, கட்டிப்பிடி, கண்ணத்தை கிள்ளு, முத்தம் கொடு. ஆனா அந்த வில்லங்க சமாச்சாரம் மட்டும் வேணாம். தான் கற்பு கரசி. எப்படி டெய்லரே கற்பு? ரொம்ப வேடிக்கையா இல்ல? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. ஐயா, உன் பொண்ணு ஒருத்தனை விரும்பினா என்ன செய்வ? ஒன்று கண்டிப்ப, இல்லை சம்மதிப்ப. அந்த அப்பன் என்ன செஞ்சான்? என்ன கூப்பிட்டான். என்ன படித்த? பிஏ லிட்ரேச்சர். மாடு ஓட்டுவியா? தெரியாது. சோத்துக்கு என்ன பண்ணுற? அப்ளிகேஷன் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு. கிடைச்சிருமா? நிச்சயமா. அப்போ கிடைச்சதும் வா, கட்டித்தரேன். சரிதான்னு ரயில் ஏறினேன். ஸ்டேஷனில் நின்று கையாட்டினான். எதுக்கு? சந்தோஷத்துக்கு இல்லை, நான் இன்னொருத்தனுக்கு தலை நீட்ட போகிறேன் டாட்டான்னு அர்த்தம். பாவி, எனக்கு புரியலையே. 2 மாதம் கழிச்சு ஊருக்கு போகிறேன். யாரு? கௌரியா? அவளுக்கு கல்யாணம் ஆகி மாதம் கூட தப்பி இருக்குன்னு கேள்வி என்றான் நாராயணன். சரி சரி, அதையெல்லாம் நினைக்காம போங்க தம்பி. காலையிலேயே இன்னைக்கு உங்களுக்கு மூடு சரியில்லை. என்னடா பார்க்குற? காதலிப்பியா நீ? சொல்லு, மாட்டேன்னு சொல்லு. படவா பார்க்குறான், முழிய பாரு என்று சின்ன பையனின் தலையை தட்டினான். சரி, நீங்கள் போங்க தம்பி. ஆவேசமாக அலைஞ்சேன் வேலைக்கு என்று விட்டு பச்சை பச்சையாக மிக மோசமான கெட்ட வார்த்தைகளை உபயோகித்து யார் யாரையோ திட்ட ஆரம்பித்தான் நாராயணன். கண்கள் மிக சிவந்து போனது. தீப்பெட்டி கொடுங்க என்று வாங்கி பற்ற வைத்து கொண்டு வேகமாக நடந்து படிகளில் இறங்கி மருந்து கடைக்கு வந்து அரை சாவியை நீட்டினான். நீங்களே வச்சுக்கங்களேன் என்றான் இளைஞன். நான் தொலைச்சிடுவேன் என்று மேஜை மேல் வைத்துவிட்டு நடந்து போனான் நாராயணன். அத்தியாயம் 9. பேங்க் வாசலில் மோட்டார் பைக்கை நிறுத்தினான் அலெக்சாண்டர். குதித்து இறங்கி கொண்டாள் ஸ்டெல்லா. கையில்லாத ரவி கணிந்திருந்தாள். கூந்தலை பாப் செய்திருந்தாள். மின்னுகிற லிப்ஸ்டிக் பூசியிருந்தாள். நகங்களை நீளமாக வைத்திருந்தாள். வயலட் கலர் மெல்லிய சேலை உடுத்தியிருந்தாள். அந்நிய நாட்டு சென்ட்டில் மணந்தாள். பேங்க் அவர் முடிஞ்சதும் நேரா தியேட்டர் வந்துடுறியா, இல்லை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கட்டுமா என்றான் அவன். எங்கேருந்து எங்கே வருவீங்க பாவம், நீங்கள் தியேட்டருக்கு வந்துருங்க, நான் வந்துடுறேன். என் டிக்கெட்டை கொடுங்க, எதுக்கு அனாவசியமாக வெளியில் வெயிட் பண்ணணும் என்றாள். தன் பையில் இருந்து 2 சினிமா டிக்கெட்டுகளை எடுத்து ஒன்றை அவளிடம் கொடுத்தான். லேட் பண்ணிடாத, த்ரில்லர் படம், ஆரம்பத்தில் தான் சீனே இருக்கான். நீங்கள் லேட் பண்ணாமல் வாங்க முதல்ல. ரைட், கம்பெனிக்கு நேரமாச்சு, வரேன் என்று புறப்பட்டு அவன் போனதும் ஸ்டெல்லா பேங்க் கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். இன்னும் 1/4 மணி நேரம் இருந்தது பேங்க் தன் அலுவலை துவக்க. உள்ளே நடந்து வாட்டர் கூலரில் தண்ணீர் பிடித்து சாப்பிட்டு விட்டு டிராஃப்ட்ஸ் என்று எழுதிய கவுண்டரின் பின்புறம் தனது நாற்காலிக்கு வந்து அமர்ந்தாள். அடுத்த நாற்காலியில் சுசித்ரா அன்று வந்த வார இதழை படித்து கொண்டிருந்தாள். குட் மார்னிங் சுசித்ரா. ஹாய், குட் மார்னிங். வந்துட்டியா? நீ வந்து உக்காந்ததை கவனிக்கவே இல்லை. அப்படி என்ன மும்முரமாக படிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு தொடர்கதை. யார் எழுதினது? சொல்லிடுவேன், அப்புறம் அந்த ஆளுக்கு தலைக்கணம் ஏறிடும். எங்கே வாங்கின இந்த ப்ரூச்? வெரி நைஸ் என்று கிட்டே வந்து எடுத்து பார்த்து மறுபடி குத்தி விட்டாள். ஃபாரின் ப்ரூச் இது. அவரோட சித்தி சிங்கப்பூர்லேருந்து வந்தப்போ கொண்டாந்து கொடுத்தாங்க. மேனேஜர் வந்துட்டாரா? வந்துட்டாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? இன்னைக்கு கூட்டம் தள்ளும். ஆமாம், நல்லா சைட் அடிக்கலாம். என்னை ஏம்மா வம்புக்கு இழுக்கிற? உனக்கு கல்யாணம் ஆகலை, நீ பாரு. நான் பார்த்தா அலெக்ஸுக்கு துரோகம் பண்ணுறதாகும். பொல்லாத துரோகம். கல்யாணம் ஆயிட்டா பார்க்கக்கூடாதா? ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்கள முகத்துக்கு கீழே பார்க்குறதே இல்லையா? சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க, ஒரு கம்பேரிசனுக்காக. இந்த பாருமா, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. காலையில் ரொம்ப முக்கியமா இந்த ஆராய்ச்சி நமக்கு என்று ஸ்டெல்லா ஜீசஸை வணங்கிவிட்டு தன் ராயரை திறந்து கைப்பையை வைத்தாள். பேனாவை எடுத்தாள். மேஜையை ஒழுங்குபடுத்தினாள். டிராஃப்ட் செலான் பேடை எடுத்து கவுண்டர் மேல் வைத்தாள். அரை மணியில் பிஸியானாள். நிறைய கஸ்டமர்கள் கவுண்டர் மேல் கிட்டத்தட்ட படுத்துக்கொண்டு சந்தேகம், வித்ட்ராயல் ஸ்லிப், விளக்கம், பாஸ்புக் கேட்டுக்கொண்டிருக்க போடப்பட்டிருந்த லாமினேட் ஒட்டிய நீளமான பெஞ்சுகளில் டோக்கன் வைத்துக்கொண்டு அழைக்கப்படுவதற்காக நிறைய பேர் காத்திருந்தார்கள். காத்திருந்த போது காலாட்டினார்கள், கடலை தின்றார்கள், பேப்பர் படித்தார்கள், அரசியல் பேசினார்கள். அவன் பேங்குக்குள் நுழைந்தான். கொஞ்ச நேரம் மையமாக மௌனமாக நின்று யாரையோ தேடினான். ஸ்டெல்லாவை பார்த்தவுடன் மெல்ல தலையசைத்து கொண்டான். காலியாயிருந்த ஒரு இடத்தில் போய் அமர்ந்தான். அங்கிருந்து ஸ்டெல்லாவையே பார்த்து கொண்டிருந்தான். சார், இங்கே சிகரெட் குடிக்கலாமா என்றான் பக்கத்து நபரை. அவர் சுற்றிலும் பார்த்துவிட்டு, குடிக்கக்கூடாதுன்னு போர்டு எதுவும் காணோம், குடிக்கலாம் என்றார். அப்போ நெருப்பு பெட்டி கொடுங்க. சட்டையின் பாக்கெட் வழியே தெளிவாய் வெளியில் தெரிந்த நெருப்பு பெட்டியை அவர் எடுத்து தந்து தன் சிகரெட்டையும் எடுத்துக்கொண்டு அவன் பற்ற வைத்த போது
அதே குச்சி சுடரில் இவரும் பற்ற வைத்து கொண்டார். எங்கே இருக்கீங்க நீங்க? பேங்கை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன். அப்புறம் அவர் எதுவும் கேட்கவில்லை. அவன் மௌனமாக சிகரெட் புகைத்து கொண்டு ஸ்டெல்லா குனிவதை, எழுதுவதை, நிமிர்வதை பார்த்து கொண்டே இருந்தான். அரை மணி நேரத்திற்கும் மேல் கழிந்தது. நெருப்பு பெட்டி கடன் தந்த நபர் போய் கடுக்கன் போட்ட வேறு நபர் வந்திருந்தார். அவன் நகரவே இல்லை. மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, உங்களுக்கு ஃபோன் என்றார் அக்கவுண்டன்ட். ஸ்டெல்லா எழுந்து ஃபோன் ரிசீவரை காதில் வைத்தாள். நான் தான் ஸ்டெல்லா பேசுகிறேன். பேங்க் அவர் முடிஞ்சதும் நீ பேங்க் வாசல்லே வெயிட் பண்ணு. தியேட்டருக்கு போக வேணாம். எனக்கு 1 மணி நேரம் முன்னாடியே வேலை முடிஞ்சிடும் மாதிரி இருக்கு. அதனால நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹோட்டல் போயிட்டு சினிமா போகலாம். சரிங்க. ஒர்க்கு ஜாஸ்தி, அன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி. ஆனால் என் மேஜைக்கு வேலை கம்மி. சரி, வச்சிடட்டுமா? வைத்து விட்டு மறுபடி தன் இருக்கைக்கு வந்தாள். 10 நிமிடம் கழித்து எழுந்தாள். சுசித்ராவை தொட்டு, அந்த செலானுக்கெல்லாம் டிடி எழுதிட்டேன், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று உள்பக்கம் நடந்தாள். அவன் எழுந்தான். வேகமாக நடந்தான். ஒரு பியூனை நிறுத்தி ஒரு கையால் வயிற்றை பிடித்து கொண்டு, எக்ஸ்கியூஸ் மீ, பாத்ரூம் எங்கே இருக்கு என்றான். அதோ வயலட் சேலை கட்டினவங்க போகிறாங்கல்ல, அந்த வராந்தால நடந்து ரைட்டில் திரும்பினா ரெக்கார்ட்ஸ் ரூம் அதுக்கு பக்கத்தில் இருக்கு. தேங்க்யூ என்று உள்பகுதிக்கு செல்லும் கதவை தள்ளி கொண்டு நடந்து வேகமாக அவளை தொடர்ந்தான். நீளமான வராந்தாவில் நடந்து அவள் ரெக்கார்ட்ஸ் அறை பக்கம் திரும்புகையில் இவனும் திரும்பினான். அவசர காலடி ஓசை கேட்டு ஸ்டெல்லா திரும்பி பார்த்தாள். மறைவான அந்த இடத்தில் இவர்கள் இருவரை தவிர வேறு யாருமே இல்லை. மேடம், ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் புருஷன் அலெக்சாண்டர் பற்றி என்றான் பரபரப்பாக. என்ன என்றால் புரியாமல். அவளை மிக நெருங்கி சட்டென்று செயல்பட்டான். ஒரு கையால் அவளை வளைத்து வாயை பொத்தி நிலையை உணரவிடாமல் மறுவினாடி மறு கையால் கத்தியை ஸ்டெல்லா நெஞ்சில் ஆழமாய் வாகாய் இறக்கினான். எந்த சத்தமும் இல்லாமல் அடுத்த நிமிடத்தில் அலெக்சாண்டர் விடோயர் ஆனான். அவன் பெண்கள் என்று எழுதின பாத்ரூம் கதவை திறந்து வைத்து ஸ்டெல்லாவை இழுத்து உள்ளே போட்டு பைப்பை திறந்து வைத்து கதவை மூடி கத்தியை கழுவிக்கொண்டு முழுக்கை சட்டையின் முனையில் தெரித்திருந்த 4-5 இரத்தத் திட்டுகளை மறைப்பதற்காக கையை மடக்கி விட்டு கொண்டு அவசரமாக வராந்தாவில் நடந்தான். கவுண்டருக்கு வெளியே வந்து அவனை பார்த்து சிரித்த அந்த பியூனுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். சாலையில் அவசரமாக நடந்து நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். எங்கே சார் போகணும்? எங்கேயாச்சும் போ, முதல்ல வண்டி எடு. ஆட்டோ டிரைவர் வினோதமாய் பார்க்க, பின்ன என்னையா, வண்டியை ஸ்டார்ட் செஞ்சா சொல்ல மாட்டேனா? மாம்பழம் போ என்றான் அவன். ஆட்டோ புகை வெளியேற்றி சீறியது. ஆட்டோவின் பக்கப்பகுதியில் வளைத்திருந்த நிக்கல் பிளேட்டின் மேல் தூசி படிந்திருந்தது. அந்த தூசியின் மேல் வரலட்சுமி என்று எழுதி அளித்தான் நாராயணன். அத்தியாயம் 10. கேஷியர் தனபால் அந்த டோக்கனுக்கு பேமெண்ட் முடித்து கொண்டு குட்டி கதவை சாத்திவிட்டு கம்பி வலை அடித்த தன் கேபினிலிருந்து வெளிவந்து பாத்ரூம் போனார். அடுத்த நிமிஷம் ரத்தம் ரத்தம் என்று ஓடி வந்தார். சுசித்ரா உட்பட எல்லோரும் ஓடினார்கள். சுசித்ரா சந்தேகமாக லேடிஸ் பாத்ரூம் கதவில் கை வைக்க உள்புறம் தாளிடப்படவில்லை. மெல்ல திறக்க ஓ என்று அலறி அவள் உடனே மயக்கமுற்றாள். 15 நிமிடத்தில் போலீஸ் வந்தது. இருந்த கஸ்டமர்கள் அத்தனை பேரையும் உள்ளே வைத்து வாசல் கதவை சாத்தியது. நாக்கு தொங்கின நாய் ஒன்று யோசித்து நடந்தது. இன்ஸ்பெக்டர் போனாய் விரலை தேய்த்தார். பியூன் சங்கரலிங்கம் முன் வந்து, அந்த பயதான் கொலை செஞ்சிருப்பான் என்றான். அத்தியாயம் 11. சுவரில் கருப்பு பெயிண்ட் பூசி உருவாக்கப்பட்டிருந்த கரும்பலகையில் சாக்பீஸால் எழுதினார் வரலட்சுமி. புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் இவற்றின் நிமித்தம் என்றிவை தேருங்காலை திணைக்குறி பொருளே. எழுதிவிட்டு திரும்பினார். தான் கண்ணாடியை ஏற்றிவிட்டு கொண்டார். மாணவர்களே, நீங்கள் அகத்திணையை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இலக்கியத்திலிருந்து வேறுபட்ட நோக்குடையது. கற்றபின் நிற்க என்பதுதான் அதன் நோக்கமாகும். பாடுகின்ற புலவனுக்கு அவன் எண்ணிய காதலையெல்லாம் பாடலாம் என்ற பொருள் உரிமையோ எண்ணியது எல்லாம் பாடலாம் என்ற முறையுரிமையோ இல்லை. ஆகவே மாணவர்களில் நிறைய பேர் அகத்திணையை நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு அடையாளமாக சத்தமில்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். கடைசி பெஞ்ச் கோஷ்டி மும்முரமாக ஏதோ தயாரித்து கொண்டிருந்தது. ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ் திறந்து இட்லி எடுத்து வெங்காய சட்னி தொட்டுக்கொண்டு சுகமாக தன் லஞ்சை பாடத்துக்கு நடுவிலே முடித்து கொண்டிருந்தான். ஆக அகத்திணைக்கு பாடுபொருளாக இந்த 5ஐயும் சொல்லலாம் என்று போர்டு பக்கம் திரும்பிய போது கவுண்ட் டவுன் துவங்கியது. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சொய் என்று அந்த காகித ராக்கெட் புறப்பட்டு மிகச் சரியாக வரலட்சுமியின் கொண்டையில் மூக்கை நுழைத்து கொண்டு லேண்டிங் ஆகியது. ஆக்ரோஷமாய் திரும்பினார் வரலட்சுமி. அத்தனை மாணவர்களும் படுத்திருக்கும் பசுமாடாக பரம சாதுவாக இருந்தார்கள். இன்ஸ்டன்ட் அமைதி.
சொல்லுங்க, யார் இந்த அம்பை விட்டது? எனக்கு தெரிஞ்சாகணும். நீயாடா என்று மாணவர்கள் பக்கத்தில் திரும்பி பார்த்து கொண்டார்கள். இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை செஞ்சவன் அவனா எழுந்திருச்சு மன்னிப்பு கேட்டுட்டா இத்தோட விட்டுடுறேன். இல்லைன்னா இதை பிரின்சிபால் வரைக்கும் நிச்சயம் கொண்டு போக போகிறேன். நீங்கள் பணம் கட்டி படிக்க வரீங்க. நாங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்று கூப்பிடல. உங்கள் பணத்தில் தான் எங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. எங்களை அவமானப்படுத்துறது உங்களை படிக்க அனுப்பி வைக்கிற உங்கள் பெற்றோர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். செஞ்சவன் ஒப்புக்கணும். வரலட்சுமி சாக்பீஸையும் புத்தகத்தையும் கோபமாக மேஜை மேல் போட்டுவிட்டு நாற்காலியில் அமர்ந்து மௌனமாக இருந்தார். அப்பா, எப்படியோ அகத்தினை ஒளிந்தது என்று மாணவர்களும் அமைதியாக மத்தியானம் என்ன சினிமா போகலாம் என்று யோசித்தார்கள். யாரும் எழுந்து ஒப்புக்கொள்ளவோ காட்டி கொடுக்கவோ தயாராயில்லை. ஒருமைப்பாடு வாழ்க. 5 நிமிடம் கழிந்ததும் வரலட்சுமி எழுந்தார். கிளாஸை விட்டு வெளியேறி வேகமாய் நடந்தார். நேராய் பிரின்சிபால் அறைக்குள் நுழைந்தார். அவர் மேஜைக்கு முன் நின்று மூச்சு வாங்கினார். என்ன மேடம் என்றார் நாமம் போட்ட பிரின்சிபால் நிமிர்ந்து. இதை பாருங்க என்று அம்பை நீட்டினார். காகித அம்பு. கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தானுங்க, மறுபடி ஆரம்பிச்சிட்டானுங்களா? யார் அடித்தது உங்கள் மேலே? கேட்டு பார்த்துட்டேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க. BA செகண்ட் இயர், கிளாஸ்லேருந்து பாதியில் வந்துட்டேன். மேடம், ஸ்டூடெண்ட் சைக்காலஜி உங்களுக்கு தெரியாததில்ல. கும்பலாக இருக்கிறப்போ தனி தைரியம் வரும், சேஷ்டை செய்ய சொல்லும். தனியாக பார்த்தா எதுவும் செய்ய மாட்டான். 2வது, லாங்குவேஜ் கிளாஸில் முழு கவனத்தோடு இருக்கிறதும் சிரமம். என்ன சார் நீங்கள்? என் வயசு 49, அவங்க வயசு என்ன? வாத்தியாருங்கிற மதிப்பு கூட வேணாம், வயசுக்கு கூட மதிப்பு தராமல் அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு வந்து சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்களே. என்டையர் கிளாஸும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் மறுபடியும் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். நோ மேடம், நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. என் சர்வீஸில் நான் பார்க்காத கலாட்டாவா? இதெல்லாம் டாலரபிள். நீங்கள் தான் பிரச்சனையாக்குறீங்க. நான் வேணும்னா உங்களோட கிளாஸுக்கு வந்து பொதுவாக வான் செய்கிறேன். செய்யுங்க, நான் வரல, நீங்கள் மட்டும் போய் செய்யுங்க. பிரின்சிபால் மேஜை மேல் இருந்த கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டு எழுந்து வரலட்சுமியின் வகுப்பறைக்கு செல்ல, வரலட்சுமி பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு டிபார்ட்மெண்ட் அறைக்கு போனார். படபடப்பாய் வந்தது. நான் என்ன காசுக்கில்லாமல் வேலை பார்க்கிறேனா? அவர் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸில் சம்பாதிப்பது போதாதா? 2 பையன்கள் பொறுப்பான பதவிகளில் இருந்து சம்பாதிப்பது போதாதா? படித்த படிப்பு விலக வேண்டாம் என்று பார்த்தால் இப்படியெல்லாம் அவமானப்பட வேண்டும் என்று எனக்கு என்ன தலையெழுத்தா? காகிதம் எடுத்து அரை நாளுக்கு லீவு எழுதினார். உணவு இடைவேளைக்கு மணி அடித்தது. கூடைக்காரி மூலம் மருமகள் கொடுத்தனுப்பிய டிஃபன் கேரியரை எடுத்து மேஜையில் வைத்து 10 நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்தார். தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கல்லூரி கேம்பஸை விட்டு வெளியேறி அருகாமையில் இருந்த பூங்காவுக்குள் நுழைந்தார். நிழலான ஒரு சிமெண்ட் பெஞ்சுக்கு போய் அமர்ந்து கொண்டு யோசித்தார். பேசாமல் வேலையை ராஜினாமா செய்து விடலாமா? இதுபோல அடிக்கடி அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை. நன்கு சாய்ந்து அமர்ந்து கொண்டு கைப்பையில் இருந்து இலங்கை எழுத்தாளர் எழுதிய நாவலை மூளை மடக்கி வைத்திருந்த இடத்தில் பிரித்து படிக்க ஆரம்பித்தார். மதியம் 3 மணிக்கு அந்த பூங்காவில் தூரத்தில் மரத்தடி நிழலில் உறங்கிக் கொண்டிருந்த தோட்டக்காரனை தவிர இவர் மட்டுமே சுவாரஸ்யமாய் படித்து கொண்டிருக்க, சரக் சரக் என்று பூட்ஸ் கால்களை அழுத்தி நடந்து அவரை நோக்கி வந்தான் நாராயணன். நிமிர்ந்து பார்த்தார் வரலட்சுமி. டைம் என்னங்க? மணிக்கட்டை திருப்பி பார்த்து 3:05 என்று நிமிரும் முன் அவர் வாய் வலுவாக பொத்தப்பட்டது. கத்தி இறங்கியது அவரது பெரிய உடலில் பல முறை. நழுவி விழுந்த புத்தகத்தின் மேல் இரத்தம் பாய்ந்து வெள்ளை பக்கங்களை சிவப்பாக்கியது. சத்தமில்லாத சின்ன திணறல்களுக்கு பின் திருமதி வரலட்சுமி கோபாலன் தன் வேலையையும் உயிரையும் ராஜினாமா செய்தார். நாராயணன் நிதானமாய் நடந்து புல்வெளியில் கிடந்த ஹோஸ் பைப்பில் இருந்து சலசலத்து பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீரில் கத்தியை சுத்தமாக கழுவிக்கொண்டு பூங்காவை விட்டு வெளியேறினான். கையில் கடித்த எறும்பை அடித்து தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் உறங்கினான் தோட்டக்காரன். அத்தியாயம் 12. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டெலிஃபோனில் சற்று உஷ்ணமாக பேசினார். கமிஷனர் சார், நீங்க சொல்ற விளக்கங்கள் சரியில்லை. நேற்று ஒரு நாளில் மட்டும் பேங்க்ல ஒரு கொலை, பார்க்கில் ஒரு கொலை, இந்த மாதிரி செயின் மர்டர்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறது ஜனங்க மத்தியில் பயங்கரமான பீதியை உருவாக்கி இருக்கு. சிஎம்மை காலையில் அரை மணி நேரம் சந்திச்சு பேசிட்டு வந்தேன். ஆத்திரப்படுறாரு. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள நல்ல பேரை காப்பாத்திக்கங்கன்னாரு. இயந்திரத்தை முழு வேகத்தில் இயக்குங்க. டெப்யூட் மோர் ஆஃபீஸர்ஸ். ஈவினிங் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர்களோட நான் பேச விரும்புகிறேன். நீங்களும் என் கூட இருக்கணும்னு விரும்புகிறேன். டேக் 24 hours. கேட்ச் த ஃபெலோ. ஒருத்தன் தான் செய்கிறான். நாளைக்கும் எனக்கு வெறும் விளக்கங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க என்று வைத்தார். கமிஷனர் ஃபோனை வைத்துவிட்டு எதிரே அமர்ந்திருந்த தேவேந்திரன் மற்றும் 5-6 உயர்மட்ட அதிகாரிகளை பார்த்தார். நாளைக்குள்ளே பிடிக்கணுங்கிறாரு. ஈவினிங் உங்கள் எல்லாரையும் அவரே மீட் பண்ணி பேச விரும்புகிறாரு. ஏராளமாக தகவல் விட்டுட்டு சதக் சதக்குன்னு குத்தி
அவன் பாட்டுக்கு கொலை செஞ்சுக்கிட்டே போறான். சொல்லுங்க தேவேந்திரன், என்ன நம்ம தியரி என்றார் கமிஷனர். சார், நடந்திருக்க 4 கொலைகளும் ஒரே மாதிரியானவை. ஒரு தனி நபரால செய்யப்பட்டவை. 4மே முன்கூட்டியே திட்டமிட்டவை. காத்திருந்து சந்தர்ப்பம் அமையும் போது சரியா பயன்படுத்தி காரியம் செஞ்சிருக்கான். முதல் 2 கொலைகளில கொலைகாரன் தன் சுய அடையாளத்தை மறைக்கல. தாடி வச்சவன், கண்ணாடி போட்டவன். ஆனா அடுத்த 2 கொலைகள்லையும் அவன் தன் அடையாளத்தை மாத்திக்கிட்டான். ஆனா அவன் உயரமானவன்கிறது மட்டும் உண்மை. தவிர 4 கொலைகள்லையும் மோட்டிவ் இல்லவே இல்ல. இதுல இருந்து அவன் மனசுல பாதிக்கப்பட்டவனா நினைக்கிறேன். பெண்கள் மேல வெறுப்பு உள்ள ஆசாமி. வெயிட் மிஸ்டர் தேவேந்திரன், ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டீங்க. கொலை செய்யப்பட்ட 4 பெண்களுக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை, அவங்க வேலைக்கு போறவங்க. எஸ் சார், இந்த பாயிண்ட்டை நான் விட்டுடல. இதை ஆதாரமாக வச்சு சில முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உதாரணமா, சுஜாதா சரவணன் வேலை பார்த்த கம்பெனியில் அதே போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்து தோத்து போன ஒருத்தனுக்கு செலக்ட் ஆன சுஜாதா சரவணன் மேலே அதீத வெறுப்பு வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றார் இன்ஸ்பெக்டர் பாலாஜி. சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறது திருமதி சுஜாதா சரவணனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா அவர் தான் 6 மாதம் முன்னாடி வேலையில் சேர்ந்தவர். மற்றவங்க எல்லாம் பல வருஷங்கள் முன்னாடி வேலையில் சேர்ந்திருக்காங்க. மிஸ் பானுமதி 3 வருஷமா ரிப்போர்ட்டராக இருந்தாங்க. மிஸ்ஸஸ் ஸ்டெல்லாவுக்கு பேங்க் வேலை கிடச்சி 7 வருஷமாச்சு. அதே மாதிரி மிஸ்ஸஸ் வரலட்சுமி காலேஜில் சேர்ந்து 12 வருஷம் ஆச்சு. ஆமாம் தேவேந்திரன், மிஸ்டர் பாலாஜி சொல்கிறபடி இன்டர்வியூவில் தோத்த ஒருத்தன் செய்கிற காரியமாக படலை. வேறு எதுவோ இந்த 4 பேரும் அவனை பாதிச்சிருக்காங்க. எப்படியோ 4 பேரும் 4 விதவிதமான ப்ரொஃபஷனில் இருக்காங்க. சுத்தமாக விசாரிச்சாச்சு. அவங்களுக்குள்ள அறிமுகமே இல்லை. ஒருத்தருக்கு தெரியாது. ஆகையினால கொலைகாரன் எதேச்சியா அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறான்ங்கிறது ஏன் யூகம்? ஐ சின்சியர்லி டினை திஸ் சார். யாரோ 4 பெண்களை அவன் தேர்ந்தெடுத்திருந்தா ஒரு கலவையான பர்சனாலிட்டிஸாக இருக்கணும். இதில் 4 பேரும் வேலைக்கு போகிற பெண்கள்ங்கிறதுல அடிப்படையான அழுத்தமான ஒரு ஒற்றுமை இருக்கு. ரைட், கொலை செய்கிற நபர் பெண்கள் வேலைக்கு போகிறத விரும்பாத ஒரு நபர்னு வச்சு பார்க்கலாம். இந்த கருத்து நாட்டில் பல பேருக்கு இருக்கு. ஆனால் யாரும் கத்தியை தூக்கிக்கிட்டு குத்துறதுக்கு அலையிறதில்ல. ஆனால் இவன் செய்கிறான். ஏன் அந்த கம்பெனியில் எத்தனையோ பெண்கள் வேலை பார்த்தப்போ ஏன் குறிப்பாக சுஜாதா சரவணனை தேர்ந்தெடுத்தான்? அந்த பேங்க்கில் பல பெண்கள் இருக்காங்க. ஒய் பர்டிகுலர்லி ஸ்டெல்லா? அந்த காலேஜில் 17 பெண் லெக்சரர்களும் ப்ரொஃபஸர்களும் வேலை செய்கிறாங்க. எதுக்காக குறிப்பாக வரலட்சுமி கோபாலன் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? என்னை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்களை அத்தனை பேரையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத நூல் இணைச்சிக்கிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டா நாம சுலபமாக கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம். கொஞ்ச நேரம் மௌனம். ஒவ்வொரு கொலையிலையும் தன் கைரேகைகளை மறைக்க அவன் முயற்சியே செய்யல. கம்பேர் செஞ்சு பார்த்தாச்சு. ஒரே நபர் தான். இந்த பெண்கள் எந்த வகையில அவனை கொலை செய்ய தூண்டினாங்க? அவனோட டார்கெட் என்னங்கிறதும் நமக்கு தெரியாது. முதல் கொலைக்கும் அடுத்த கொலைக்கும் நடுவில் 3 நாள் இடைவெளி. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரே நாளில் 2 கொலைகள். காலையில் 1, மத்தியானம் 1. இன்னும் அசம்பாவிதங்கள் தொடரவும் வாய்ப்பு இருக்கு. பேப்பரில் படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாரும் தம்பி, அப்பா, அண்ணன்னு யாரையாச்சும் துணையை அழைச்சிக்கிட்டு தான் நடமாடுறாங்க. பல பேர் 1 வாரம் லீவ் போட்டுட்டாங்க. மேலும் 1 மணி நேரத்துக்கு மேல் அவர்கள் விவாதித்தார்கள். நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார்கள். புதிய வழிமுறைகளை யோசித்தார்கள். காஃபி சாப்பிட்டு விட்டு கலைந்தார்கள். அத்தியாயம் 13. ராமச்சந்திரன் கையில் பேட் இருந்தது. பேடில் வசனம் இருந்தது. சோஃபாவில் நளினி இருந்தாள். அருகில் வக்கீல் கவுன் மாட்டியவர் இருந்தார். சற்று தள்ளி நாற்காலியில் 4-5 இளைஞர்கள். ஸ்பீக்கப் என்றார் ராமச்சந்திரன். வலது கையில் கடிகாரம் கட்டியிருந்தான். மீசை இழந்திருந்தான். என் புருஷன் யார் பேருக்கு உயில் எழுதியிருக்காருன்னு எனக்கு சொல்றதுல உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் என்றாள் நளினி. மேடம், என்னோட மறைவுக்கு பின்னாடி தான் என் உயில் விஷயம் தெரியணும்னு உங்க கணவர் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு என்றார் வக்கீல். ஓஹோ, அப்ப நீங்க சொல்லலாம். உங்க கணவர் இன்னும் உயிரோட இருக்காரே? இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு அதிர்வேட்டு மாதிரி சத்தம் கேட்டுதா? ஆமா, கேட்டுது. ரூமுக்குள்ள என் தம்பி அவரை சுட்ட சத்தம் தான் அது. மை காட், கொலை கொலை என்று பரபரப்பாக எழுந்தார் வக்கீல். டபடப என்று கைத்தட்டினான் ராமச்சந்திரன். ரொம்ப நல்லா வருது இந்த சீன். பூபதி, மேடையில் கிழிச்சிடுவீங்க கிழிச்சு. நளினி, உன் பாட்டு வேற எதுவும் இன்னைக்கு ரிஹர்சல் பார்க்கல. நீ வேணும்னா வீட்டுக்கு போ. நான் மற்றவங்க சீன்களை ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு வரேன் என்றான் ராம். இல்லை, சேர்ந்தே போகலாம், நான் இங்கே இருக்கேன் என்று சோஃபாவிலிருந்து எழுந்து ஓரமாய் வந்து அமர்ந்தாள் நளினி. நளினி உயரமாய் சதைப்பிடிப்பில்லாமல் ஒல்லியாய் இருந்தாள். பான்கேக் பூசி பூசி மொரமொரத்து போன கன்னங்களில் இயற்கையான பெண்மை இல்லை. நடையில் அலட்சியம் இருந்தது. அடுத்த சீன் என்னப்பா? இன்ஸ்பெக்டர், வேலைக்காரன், வக்கீல், வாங்க 3 பேர் வாங்க என்றான் ராம். மூவரும் வந்தார்கள். அவங்கவுங்க பொசிஷனுக்கு போங்க. 10 தடவைக்கு மேலே ரிஹர்சல் பார்த்த சீன் இது. பின்ன என்ன? கணேசன், நீ லெஃப்ட்ல இருந்து என்டர் பண்ற. ரிஹர்சல்ல பண்றது தான் மேடையிலையும் வரும். கமான், ஆரம்பிங்க.
எனக்கு ஃபோன் செஞ்சது யாரு என்றான் இன்ஸ்பெக்டர். வெயிட், நீ போலீஸ்காரன். உன்கிட்ட இயல்பா ஒரு கம்பீரமும் அலட்சியமும் இருக்கணும். நீ கேட்குற தொனியில ஒரு அதிகாரம் இருக்கணும். நியூஸ் பேப்பர் கொஞ்சம் படிக்க தர முடியுமான்னு வலிஞ்சுக்கிட்டு கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. போல்டா கண்ணீர்னு எனக்கு ஃபோன் செஞ்சது யாருன்னு மிரட்டுற மாதிரி கேட்கணும். எங்க மறுபடி என்டர் பண்ணி கேளு. 1 மணி நேரம் ஒத்திகை தொடர்ந்தது. பிறகு எல்லோரையும் அனுப்பிவிட்டு அந்த அறையை பூட்டிக்கொண்டு ராமச்சந்திரனும் நளினியும் வெளியேறினார்கள். பஸ் ஸ்டாப் வந்து நின்றார்கள். தங்கள் ஏரியாவுக்கான பஸ்ஸில் ஏறி பக்கம் பக்கமாக அமர்ந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் 30 டிராமா போட்டாச்சு. ஆனாலும் ஒரு புது நாடகங்கிறப்போ நெர்வஸாக தான் இருக்கு என்றான் ராம். ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம ட்ரூப் மாதிரி சட்டுன்னு பிக்கப் செஞ்சுக்கிற குரூப் வேற இல்லை. பிரமாதமாக வரும் டிராமா. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நேதாஜி ஹாலில் நாம் அரங்கேற்றம் செஞ்ச எந்த நாடகமும் தோல்வி அடைஞ்சதில்ல என்றாள் நளினி. ஆமாம், ப்ரெஸ் பீப்புள் எல்லாரையும் நான் பர்சனலாக நேரில் போய் பார்த்து இன்வைட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக வருவாங்க. நாளைக்கு சாயங்காலம் இந்த புது நாடகம் அரங்கேற்றம் முடிஞ்சப்புறம்தான் எனக்கு மூச்சே வரும். தங்கள் ஸ்டாப்பில் இறங்கி கொண்டார்கள். தங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வந்த பின், நளினி, அந்த கடைசி எமோஷனல் சீன் வசனம் போதுமா? இன்னும் சேர்க்கட்டுமா என்றான் ராமச்சந்திரன். ஏன், இது போதுமே. சதா டிராமா பேச்சுதானா? நமக்கு வேற வேலையே இல்லையா என்று அவனை உற்று பார்த்து சிரித்தாள். இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டு, வேற வேலையும் உண்டு, ஆனால் அரங்கேற்றத்துக்கு அப்புறம்தான் நான் நார்மலாவே. கமான், அந்த உன் பாட்டை மட்டும் நடிச்சு காமியே ப்ளீஸ் டார்லிங். தன்னை விடுவித்து கொண்டு தனியாய் நின்றாள் நளினி. இன்னும் ஒரு வார்த்தை டிராமா பற்றி பேசுனீங்க பாருங்க, ஏற்கனவே லாஸ் ஆஃப் பேல லீவ் போட்டிருக்கேன்னா நீங்களும் நெருக்கி வேண்டிய லீவை எடுத்துட்டீங்க. நாளன்னையிலேருந்து ஒழுங்கா என்னை ஆஃபீஸுக்கு போக விடுங்க. ஆமாம், நீ ஒருத்தி தான் டைப்பிஸ்டாங்க. ப்ளீஸ் நடிமா. சரி என்று கனைத்து கொண்டாள். பேசினாள். கணம் கோட்டார் அவர்களே, நோயில் விழுந்த குதிரையை சுடுவதற்கு அனுமதிக்கும் நம் அரசாங்கம் நோயில் தவிக்கும் மனிதனை சுடுவதற்கு அனுமதிக்காதது ஆச்சரியமே. குதிரை எந்த வகையில் மனிதனை விட உசத்தி? அதற்கு மட்டும் மரண அவஸ்தையிலிருந்து விடுதலை தரலாம், மனிதனுக்கு தரக்கூடாதா? நான் செய்தது மெர்சி கில்லிங். சொத்துக்காக செய்த கொலை அல்ல அல்ல அல்ல. வெரி குட் என்று அணைத்து கொண்டு அழுத்தமாக முத்தமிட்டான். அத்தியாயம் 14. பாலாஜி தனது மோட்டார் பைக்கை வீட்டின் வாசலில் நிறுத்தினார். காலிங் பெல்லை அழுத்தினார். திறந்ததும் தொப்பியை கலற்றி கொண்டே உள்ளே நுழைந்து கதவை திறந்த மனைவியை பார்த்து, பாஸ்கர் தூங்கிட்டானா என்றார். எப்போவோ தூங்கிட்டான். அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்களை பார்த்து 1 வாரமாச்சு. அவன் தூங்கினதும் வர்றீங்க, எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறீங்க. கொஞ்ச நாள்ல அப்பானா யாருன்னு கேட்க போறான். லட்சுமி, மற்றவன் மாதிரி போலீஸ்காரனுக்கு இதுதான் டியூட்டி நேரம்னு இல்லையே. நான் என்ன செய்யறது? எல்லாரும் நிம்மதியா தூங்கணும்னா நாங்க முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கே என்று உடைமாற்றி கைலி கட்டி கொண்டு வந்து சோஃபாவின் மேல் வரிசையாக இருந்த 2 அடுக்கு புஸ்தக பண்டல்களை பார்த்தார். என்ன இது, பழைய புஸ்தகத்துக்கு போட கட்டி வச்சிருக்கியா? இல்லை, ஒரு பையன் கொண்டு வந்து வச்சுட்டு போனான். கனவு பத்திரிக்கைன்னு சொல்லிடுங்கண்ணா. நினைவு வந்தது. ஓ சரி, வா சாப்பாடு போடு, நிறைய படிக்கணும். சாப்பிட்டு விட்டு கை கழுவி கொண்டு வந்து தனது மேஜைக்கு முன் அமர்ந்து கொண்டு மேஜை விளக்கை போட்டுக்கொண்டார். புத்தக கட்டுகளை எடுத்து பக்கமாய் வைத்து கொண்டார். லட்சுமி, நீ தூங்க போ, நான் படிச்சுட்டு வந்து படுக்கிறேன். சீக்கிரம் படுங்க, உடம்பையும் பார்த்துக்கங்க. பாலாஜி முதல் புத்தகத்தை எடுத்து பக்கம் பக்கமாக புரட்டி நிறுத்தினார். இன்றைய ஃபேஷன் என்ன? பானுமதி என்பதை பார்த்ததும் படித்தார். இன்றைய நாகரிகம் என்ன என்று சில கல்லூரி மாணவிகளை கேட்டேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். தொகுத்து வழங்கியுள்ளேன். கியூன் மேரிஸ் கல்லூரி பத்மினி கிறிஸ்டல் பீட்ஸ் என்னும் ஒரு வகை அணிகலன் இன்றைக்கு பெண்களிடையே கிரேசியாக இருக்கிறது என்றார். பாலாஜி பக்கத்தை புரட்டினார். மற்றொரு புத்தகத்தை எடுத்தார். அத்தியாயம் 15. இந்த கதை முடிய போகிற தினம். மாலை மணி 4:30. நாராயணன் சட்டையை பேண்ட்டுக்குள் செருகிக் கொண்டான். தன் கண்ணாடியை சூட்கேஸில் இருந்து எடுத்து அணிந்து கொண்டான். துணிகளுக்கு அடியில் கையை செலுத்தி கத்தியை எடுத்து பேண்டில் வைத்து கொண்டான். தன் அறையை பூட்டிக் கொண்டான். எதிரே அடுத்த அறை ரமேஷ் சோப்ரா தன் சூட்கேஸுடன் வந்தான். ஹலோ நாராயணன், ஹவ் ஆர் யூ என்று தன் சூட்கேஸை விட்டு கை நீட்டினான். ஹலோ என்று கைகுலுக்கினான் நாராயணன். இந்த தடவை 2 நாள் தான் தங்குறேன். சிட்டியில் பொம்பளைங்களா பார்த்து எவனோ தீத்துக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. உதடுகள் துடிக்க, ஒய் நாட் என்றான் நாராயணன். என்ன சொல்றீங்க நீங்க என்று கதவை திறந்து தன் சூட்கேஸை உள்ளே எடுத்து வைத்து, உள்ள வாங்க சொல்லுங்க என்றான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செய்கிறது நல்ல காரியம். எது நல்ல காரியம்? கமான், உங்க கூட விவாதம் பண்ணி நாளாச்சு. பேசுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கொலை செய்கிறது நல்ல காரியமா? நிச்சயமா. எனக்கு புரியல நாராயணன். சார், பொம்பளைக்கு வேலை எதுக்கு? அவங்க மென்மையானவங்க. மலர், பட்டுப்பூச்சி. வீட்டில் ஜன்னல் துடைக்கணும், ஸ்வெட்டர் பின்னணும், தையல் மிஷின் ஓட்டணும், சாம்பார் வைக்கணும்,
துணி துவைக்கணும், குழந்தைக்கு பாடம் சொல்லி தரணும், வாரிசு உருவாக்கணும். இதை விட்டுட்டு பையன் மாட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்புறது அநியாயம். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் விஸ்வரூபத்துல இருக்கு. அந்த அக்னியில மேல மேல இந்த பொம்பளைங்க நெய் ஊத்துறாங்க. நாராயணன், நீங்க சிந்திக்காம பேசுறீங்க. பெண்கள் வேலைக்கு போக வேண்டியதுங்கிறது நிர்பந்தமா இருக்கிற சூழ்நிலையில வேற என்ன செய்ய முடியும்? ஆண் வாரிசு இல்லாத ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு படிச்ச பொண்ணு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறது எப்படி தப்பாகும்? சபாஷ், நீங்க சொன்னீங்களே, இது பாயிண்ட். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வேலைக்கு பெண்கள் போக வேண்டிய நிலையில அது ஓகே. ஆடம்பர வாழ்க்கைக்காக அதிக வருமானத்துக்காக போறவங்களத்தான் நான் சொல்றேன். பேப்பர் படிச்சிங்களா ஒழுங்கா? சுஜாதா அந்த கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட், அவ புருஷன் இன்னொரு கம்பெனில எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, கார்னு வாங்குறதுக்காக 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. எப்படி நியாயம்? நேத்து என்னோட வருமானம் 6 ரூபாய். 7 வருஷமா ஒரு 200 ரூபாய் வேலை கூட கிடைக்காம நான் கால் பட்டினி அரை பட்டினியில அல்லாடுறேன். என்ன மாதிரி எத்தனை லட்சம் பேர்? கொலை செய்யப்பட்ட ஸ்டெல்லா பேங்க்ல கிளார்க், அவ புருஷன் அலெக்சாண்டர் ஒரு பெரிய சிட்ஃபண்ட் கம்பெனில அக்கௌண்டன்ட். 2 பேரும் வேலைக்கு போய் தான் ஆகணுமா? கொலை செய்யப்பட்ட வரலட்சுமி காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். புருஷன் பெரிய எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் வச்சு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் என்ன நியாயம்? எங்களுடைய வேலைகளை எடுத்து அவங்க என்ஜாய் பண்ணி மேலே மேலே வசதிகளை பெருக்கிக்கலாம். நாங்கள் கம்பெனியாக அலைஞ்சு கஞ்சா அடித்து தெருப்பொறுக்கி கடைசியில் ரோட்டில் போகிறவளோட கழுத்து சங்கிலியை அறுக்கணும். லாண்ட் சீலிங் மாதிரி ஜாப் சீலிங் வரணும் மேன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு மேலே வேலை பார்த்தா மிச்ச பேர் வேலையெல்லாம் பிடுங்கணும். அரிசி லேவி கொண்டாடுறது எதுக்காக? பரவலாக எல்லா மக்களுக்கும் அரிசி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னு தானே. ஜாப் அதே மாதிரி பரவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆக வேணாமா? கள்ளப்பணம் மாதிரி தான் இதுவும். என்னை பொறுத்தவரை அந்த கொலைகாரனுக்கு நான் நன்றி சொல்வேன். இப்போ அந்த இடங்கள் காலியா இருக்கே, அவன் சில ஜாப் வேக்கன்சி ஏற்படுத்தி நல்ல காரியம் செஞ்சிருக்கான் என்று பேசி மூச்சு விட்டான் நாராயணன். யப்பா, இவ்வளவு கோபம் இருக்கா உங்களுக்கு? நீங்க சொல்றத பார்த்தா நீங்களே கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே. சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயம் செய்வேன், வரேன் என்று நடந்தான் நாராயணன். டெய்லர் கடைக்கு வந்தான். டெய்லரே, இன்னைக்கு ராத்திரி நான் ரூமை காலி பண்றேன், பம்பாய் போறேன், டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். என்ன தம்பி திடீர்னு? ஏன்பா, ஏன் காலி செய்கிற? நிறைய நல்ல காரியம் செய்யணும். இன்னைக்கு கூட ஒரு நல்ல காரியம் செய்யத்தான் புறப்பட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து இங்கே நல்லது செய்ய முடியாது போலிருக்கு. அதான் நான் பம்பாய் போனதும் லெட்டர் போடுறேன் என்று விட்டு காஜா பையனை பார்த்து, காதல் மட்டும் செய்யாத, தொழில் கற்றுக்கோ. நீ 2 பேருக்கு வேலை கொடு, கல்யாணம் பண்ணிக்கோ. உன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பாத, எவனாவது கொன்னுடுவான் என்றான். படிகளில் இறங்கினான் நாராயணன். மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இளைஞனிடம் வந்தான். என் ரூமுக்கு வாடகை பாக்கி எதுவும் இருக்கா? இல்லை, இன்னைக்கு ராத்திரி காலி பண்ணி சாவி தரேன் என்று விட்டு நடந்து ஒரு ஆட்டோ பிடித்தான். ஏறி உட்கார்ந்து கொண்டு, நேதாஜி ஹால் போப்பா என்றான். பாக்கெட்டில் இருந்து நாடகத்தின் டிக்கெட்டை எடுத்து பார்த்து கொண்டான். 6 மணிக்கு துவக்கம் என்றிருந்தது. மணி என்னப்பா என்றான் ஆட்டோ டிரைவரிடம். 5:10 என்றான். 20 நிமிடத்தில் நேதாஜி ஹால் வந்தான். நிறைய ஸ்கூட்டர்களும் கார்களும் நின்றிருந்தன. அழுக்கில்லாத உடைகள் அணிந்து மக்கள் தம் பெருமை பேசிக்கொண்டு நின்றனர், நடந்தனர். நாடகம் துவங்க 10 நிமிடம் இருக்கும்போது கட்டிடத்துக்குள் நுழைந்து தன் டிக்கெட்டில் எழுதியிருந்த சீட் எண்ணை பார்த்து கொண்டு நடந்து அமர்ந்து மேடையை பார்த்தான். அத்தியாயம் 16. ராம் என்று அழைத்தாள் நளினி. என்னம்மா என்று வந்தான். சீக்கிரம் சொல்லு, முதல் பெல் அடிக்க சொல்ல போறேன். கூட்டத்தை பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல். பெல் கொடுக்க சொல்லுங்க. நீ என்ன இன்னும் மேக்கப் முடியாம நிக்கிற? உங்களுக்கு பதட்டத்துல எதுவுமே புரியலையா என்ன? 4வது சீன்ல தான் நான் வரேன், 30 நிமிஷம் கழிச்சு. அப்புறம் ராம், 2 மேக்கப் ரூம் இருக்கு. இந்த டிராமால ஒரே ஒரு லேடி ஆர்டிஸ்ட் தான். இப்ப இருக்கிற இந்த ரூமுக்குள்ள வேற யாரும் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. போன தடவை நான் சேலை மாத்திக்கிட்டு இருக்கேன், ஹரிகிருஷ்ணன் படார்னு நுழைஞ்சு பேண்ட்டை மாத்திக்கிட்டாரு. அப்புறம் சாரின்னாரு. நாம ஒன்றும் முழு நேரம் ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சின்ன விஷயம், ஏன் இப்படி பெருசு பண்ற? இப்போ கடைசி நிமிஷத்துல சரி சொல்லிடுறேன். நாடகம் முடிகிற வரைக்கும் இந்த ரூமுக்குள்ள வேற ஆர்டிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க, சரிதானே? நான் சொல்லிடுறேன், நீ மட்டுமே யூஸ் பண்ணு. சீக்கிரம் நீ ரெடியாகு, ஸ்கிரிப்டை ஒரு தரம் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் சென்றான். நளினி கதவை சாத்திவிட்டு மேக்கப் அறையை ஒட்டிய பாத்ரூம் உள்ளே போய் முகம் கழுவி கொண்டு வந்து கண்ணாடி முன் அமர்ந்து மேக்கப் செய்து கொள்ள ஆரம்பித்தாள். நாடகத்தின் முதல் பெல் அடிக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் பாலாஜி வீட்டுக்கு வந்து முகம் கழுவிக்கொண்டு மனைவி சூடாய் தந்த பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு காபி சாப்பிட்டுவிட்டு தன் மேஜையில் அமர்ந்து பானுமதி எழுதின கட்டுரைகளை படிக்க இதர கனவு இதழ்களை எடுத்து வைத்து கொண்டு ஆரம்பித்தார். 1/4 மணி நேரம் கழித்து ஒரு புத்தகத்தில் 4வது பக்கம் புரட்டியவர் மின்னல் தாக்கினது போல அதிர்ச்சியடைந்தார். அவசரமாக படித்தார். மை காட், கொலைகாரனின் அடுத்த குறி திருமதி நளினி ராமச்சந்திரன். கைகளில் அவரின் ரோமங்கள் குத்திட்டு நின்றன.
இதுவரை அசம்பாவிதம் நடந்திருக்க கூடாது, தவிர்க்க வேண்டும். திருமதி நளினியை காப்பாற்ற வேண்டும், அவனை பிடிக்க வேண்டும். சட்டென்று டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து புரட்டினார். தேடினார், கண்டுபிடித்து டயல் செய்தார். ஹலோ, சதன் டிஸ்ட்ரிபியூட்டரா? உங்கள் கம்பெனியில் டைப்பிஸ்டாக வேலை பார்க்குற மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரனோட விலாசம் வேணும். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க லைஃப்பை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. குவிக் ப்ளீஸ். ஃபோனில் விலாசம் சொல்லப்பட அவசரமாக குறித்து கொண்டு வைத்துவிட்டு உடனே டெபுட்டி கமிஷனருக்கு டயல் செய்தார். சார், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். ஒரு முக்கியமான திருப்பம் கிடச்சிருக்கு. கொலைகாரனோட அடுத்த குறி திருமதி நளினி ராமச்சந்திரன். இப்போதான் க்ளூ கிடச்சிது. அட்ரஸ் வாங்கிட்டேன். நேரில் போகிறேன். அவங்களுக்கு முதல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லையான்னு உறுதி செஞ்சுக்கிட்டு அப்புறமா விவரமாக உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். குற்றவாளியை நாம் பிடிக்க போகிறோம் சார். ஃபோனை வைத்து விட்டு கலட்டின உடையை போட்டுக்கொண்டு குறித்த விலாசத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக பைக்கில் தாவி ஏறி புறப்பட்டார் பாலாஜி. மேடையில் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. நளினி பிரமாதமாக நடித்து கொண்டிருந்தாள். நாராயணன் பற்களை கடித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். அந்த காட்சி முடிந்து அடுத்த காட்சி. நளினி தனியறைக்கு வந்து இன்னும் 2 காட்சிகள் தள்ளி வரப்போகிற தனது அடுத்த காட்சியின் வசனங்களை பார்த்து கொண்டிருக்க நாராயணன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். தத்தி தத்தி தன் வரிசையை விட்டு வெளியேறினான். பூட்டியிருந்த நளினியின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் விசாரித்தார் இன்ஸ்பெக்டர் பாலாஜி. மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரன் பார்க்கணும்னு வந்தேன். வீடு பூட்டி இருக்கே, எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் அமைச்சூர் நாடகக்குழு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட புது நாடகம் ஒன்று அரங்கேற்றமாகுது. நளினி அதில் நடிச்சுக்கிட்டு இருப்பா. அநேகமாக இப்போ நாடகம் நடந்துகிட்டு இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. நாடகம் எங்கே நடக்குது? நேதாஜி ஹாலில். ரொம்ப தேங்க்ஸ் என்று பைக்கை ஸ்டார்ட் செய்தார். நாராயணன் நேதாஜி ஹாலின் பின்புறம் வந்தான். இருட்டாய் இருந்தது. மேடைக்கு பின்புறத்தில் கலைஞர்கள் தங்கள் கிரீன் ரூமுக்கு செல்கிற வழி இருந்தது. அங்கே யாருமே இல்லை. இவன் அங்கே வந்து நின்று கொண்டான். மேடையில் ஒரு நகைச்சுவை வசனம் பேசப்பட ஹால் முழுக்க சிரித்தது. எல்லோரின் கவனமும் நாடகம் நடிப்பதில், பார்ப்பதில், சிரிப்பதில் இருந்தது. மேக்கப் அறைக்கு செல்லும் சிமெண்ட் படிகளில் மெல்ல ஏறினான் நாராயணன். 2 மேக்கப் அறைகளை இவனால் பார்க்க முடிந்தது. ஒன்றில் கதவு திறந்திருக்க உள்ளே அவசரமாக ஒருத்தன் வக்கீல் கோட்டை அணிந்து கொண்டிருந்தான். மற்றொன்றின் கதவு சாத்தி இருந்தது. இருளோடு இருளாக நின்று மேலும் கவனித்தான். சாத்தியிருந்த அறையின் கதவு திறந்து நளினி இப்போது வேறு ஒரு சேலையில் வெளியே வந்து அடுத்த காட்சிக்கு மேடையில் ஏறுவதற்காக நின்றாள். ஓ, இது இவளின் தனி மேக்கப் அறையோ? இந்த அறைக்குள் நுழைந்து காத்திருந்தால் தன் காட்சி முடிந்ததும் மறு காட்சிக்கு உடைமாற்ற நளினி மட்டும் அறைக்குள் வருவாள். இந்த 2 அறைகளின் முன்னால் நடிப்பவர்கள் தவிர 8-10 பேர் உதவிக்காக நின்றார்கள். காட்சி முடிகையில் விளக்கு அணைந்ததும் டபார் என்று பாய்ந்து ஒருத்தன் பூச்சாடியை எடுத்தான். ஒருத்தன் டெலிஃபோனை வைத்தான். மின்னல் வேகத்தில் செயல்பட்டு காட்சியின் அமைப்பை மாற்றுவதற்கு அவர்கள் உதவி கொண்டிருந்தார்கள். நாராயணன் மெதுவாக, இயல்பாக, தயக்கமில்லாமல் முன்னேறி முக்கால்வாசி இருட்டில் அந்த நபர்களோடு ஒருவனாக நின்று கொண்டான். விளக்குகள் அணைந்தன. ஏன்பா நிற்கிற? மேஜை பிடி என்றான் ஒருத்தன் நாராயணனை. நாராயணன் உடனே செயல்பட்டு அவனோடு ஒரு மேஜையை பிடித்து மேடைக்கு கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தான். விளக்குகள் எரிந்தன. காட்சி அமைப்பு மாறியிருந்தது. நளினி மேடைக்கு போய், இதென்ன வீடா, சந்தைக்கடையா என்று வசனம் பேச ஓரத்தில் நின்றவர்கள் மேடையை பார்க்க நாராயணன் மெதுவாக நழுவி நளினியின் தனி மேக்கப் அறைக்குள் யாரும் பார்க்காமல் நுழைந்து விட்டான். நேதாஜி ஹால் வாசலில் பைக்கை நிறுத்தி அவசரமாக இறங்கினார் இன்ஸ்பெக்டர் பாலாஜி. உடையை பார்த்ததும் அனுமதிக்கப்பட்டார். மேடைக்கு மிக அருகே போய் நின்று கொண்டார். கையில் தோல்பையுடன் அருகில் நின்றிருந்தவரை தொட்டு, மேடையில் இருக்கிற பெண்ணோட பேர் என்ன என்றார். ஜானகி. நீங்க இப்பதான் வந்தீங்களா? இன்டர்வெல் விட போறாங்க. அந்த லேடி ஆர்டிஸ்டோட நெஜ பேரை கேட்குறேன். அதுவா? நளினின்னு பேரு. மேடை நாடகத்தில் நல்ல நடிகை. பாலாஜி பெருமூச்சு விட்டார். அந்த காட்சி முடிந்ததும் மேடைக்கு உள்புறம் செல்ல தயாராய் இருந்தார். சந்தித்து பேசியே ஆக வேண்டும். எப்போது திட்டமிட்டிருக்கிறானோ? இப்போது கூட கொள்வதற்கு சந்தர்ப்பம் பார்த்து இங்கேயே எங்கேயாவது உலவிக் கொண்டிருக்கலாம். நல்ல வேளை, இதுவரை பிழைத்திருக்கிறாள். அந்த காட்சி முடிய இடைவேளை என்று மைக்கில் சொல்லப்பட்டது. பாலாஜி படிகளில் ஏறி மேடைக்கு வந்து உள்ளே வந்தார். மேடையிலிருந்து இறங்கிய நளினி தன் தனி அறையை நோக்கி நடந்தாள். மேடம் என்ற அழைப்பை கேட்டு திரும்பி உடையை பார்த்து திகைத்தாள். மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரன், நாடகம் முடிஞ்சதும் உங்ககிட்ட விபரமா பேச விரும்புகிறேன். உங்களுக்கு பாதுகாப்பு அவசியம். நாடகம் முடிகிற வர நான் இங்கேயே மேடைக்கு உள்ள இருக்க விரும்புகிறேன். என்ன சொல்றீங்க? புரியல. எனக்கு பாதுகாப்பா? ஆமா. இப்போ உங்களை குழப்ப விரும்பல. நீங்க அடுத்த காட்சிக்கு தயாராகுங்க. நாடகம் முடிஞ்சதும் விபரமா சொல்றேன். நளினி குழப்பமாய் நடந்து தன் மேக்கப் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள்.
அத்தியாயம் 17. மேக்கப் அறையை திறந்து கொண்டு பதட்டமாக வெளியே ஓடி வந்தாள் நளினி. கொலை கொலை என்று கத்தினாள். பாலாஜி அவசரமாக எழுந்தார். எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். மேக்கப் அறையை நோக்கி கையை நீட்டினாள். வியர்த்து போய் சொன்னாள், உள்ள யாரோ கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பாலாஜி விருட்டென்று மேக்கப் அறைக்குள் நுழைந்தார். நடு அறையில் கை கால்களை விரித்து கொண்டு மார்பிலிருந்து இன்னும் ரத்தம் வந்து கொண்டிருக்க, இரத்தக்கரை இல்லாத கத்தியை ஒரு கை பிடித்திருக்க இறந்து கிடந்தான் நாராயணன். யார் இது? யார் கொன்னது என்றார் பாலாஜி. பாத்ரூமுக்குள்ளிருந்து ரத்தம் தோய்ந்த கத்தியுடன் வெளியே வந்தான் ராஜசேகர், பானுமதியின் அத்தை பையன். நான் சொல்றேன், இவனை கொன்னது நான். வரிசையா 4 கொலைகளை செஞ்சது இவன். ஆனா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என் பானுமதியை கொன்னவனை சாகடிச்சிட்டேன். எனக்கு அது போதும். கமான், அரஸ்ட் மீ இன்ஸ்பெக்டர் என்று கைகளை நீட்டினான் ராஜசேகர். அனைவரும் அதிர்ந்து நின்றனர். அத்தியாயம் 18. டெபுட்டி கமிஷனர் தேவேந்திரன், டெல்மி, நீங்க எப்படி போனீங்க அங்க என்றார். பாலாஜி கொண்டு வந்திருந்த அந்த கனவு இதழை பக்கம் புரட்டி மடக்கி நீட்டினார். முழுக்க படிச்சு பாருங்க சார். தேவேந்திரன் முழுக்க படித்தார். இருவரும் வேலை செய்யலாமே. பானுமதி, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் நாளுக்கு நாள் விலைவாசிகள் ஏறிக்கொண்டே போகிற நிலையில் ஒரு தனிநபரின் வருமானத்தில் குடும்பத்தை நடத்துவது என்பது மிக கடினமாகிறது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்றால் 2 வருமானங்களின் கூட்டுத்தொகையால் நிச்சயமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தவிரவும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை சேர்க்கவும் முடியும். சமையல் நேரம் போக வீட்டில் வெட்டியாக பொழுதை கழிப்பதை விட்டு மனைவியும் வேலைக்கு சென்று வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாமே. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகின்ற 4 வித்தியாசமான குடும்பங்களை சேர்ந்த பெண்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களை கேட்டேன். பாரிஸ் கார்னரில் திவ்யா கார்ட்போர்ட் இண்டஸ்ட்ரியின் அலுவலகத்தில் ரிசப்ஷனிஸ்டாக பணிபுரியும் திருமதி சுஜாதா சரவணன் சொல்கிறார். அவரும் வேலை பார்த்து நானும் வேலை பார்க்கறதால நிறைய சௌகரியங்கள் இருக்கு. ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் வாங்க முடிஞ்சது. கொஞ்சம் பிளாட்டும் வாங்கியிருக்கோம். 60,000 ரூபாய் எஸ்டிமேட்ல வீடு கட்டிக்கவும் போறோம். இதெல்லாம் எங்க 2 பேர் சம்பாத்தியத்தின் சேமிப்பால தான் செய்ய முடியுது. இதே போல அந்த கட்டுரையில் ஸ்டெல்லா அலெக்சாண்டர், வரலட்சுமி கோபாலன், நளினி ராமச்சந்திரன் எல்லோருடைய கம்பெனி விலாசங்களோடு புகைப்படங்களோடு கட்டுரை இருந்தது. தேவேந்திரன் நிமிர பாலாஜி சொன்னார், ராஜசேகர் இந்த பழைய இதழ புரட்டினப்போ இதே கட்டுரைய என்ன மாதிரியே படிச்சிருக்கான். பேப்பர்கள் பார்த்து வரிசையா கொலை செய்யப்பட்டவங்கள கட்டுரையில பார்த்து அடுத்து நளினியை கொலை செய்ய நிச்சயமா வருவான் அவன்னு நளினியையே ஃபாலோ செஞ்சிருக்கான். நாடக மேடையில நளினிக்கு ஆபத்து வரலாம்னு நினைச்சு அங்க வெயிட் செஞ்சிருக்கான் ராஜசேகர். அந்த நபர் தயங்கி தயங்கி நளினியோட தனி மேக்கப் அறைக்கு போனதை பார்த்துட்டு இவனும் போயிருக்கான். அவனை மூர்க்கமா தாக்கி அவன்தான் எல்லா கொலைகளையும் செஞ்சான்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் தன் பழியை தீர்த்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டான். எல்லாம் சரி பாலாஜி, கொலைகாரனை பத்தி நமக்கு தகவல்கள் அதிகமா கிடைக்கலையே. அவன் பேரு நாராயணன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. இனிமே முழு விவரங்களும் கண்டுபிடிக்கணும். எதுக்காக இந்த கட்டுரைனால புரோவோக்கான அவன்னு ஆராயணும். இந்த கட்டுரை எழுதின குற்றத்துக்காக முதல் காரியமா எழுதின பானுமதியை தீர்த்திருக்கான். என் யூகம் நாராயணன் ஒரு அன்எம்ப்ளாய்டு இளைஞனா இருப்பான்ங்கிறது தான். வேலை கிடைக்காத கஷ்டத்துல நிறைய அனுபவப்பட்டு விரக்தியோட எல்லையில மூளை கலங்கி உள்ள ஒரு நபர். கிளம்புங்க, உங்க யூகங்களை எல்லாம் உறுதி செய்யுங்க. க்ளோஸ் த ஃபைல் என்று டெலிஃபோனை எடுத்தார் டெபுட்டி கமிஷனர். முற்றும்.